செயல்பாடு இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு, தமிழ்நாடு மின்சார நுகர்வோருக்கு, தமிழ்நாடு பொதுமக்களுக்கு அந்த செயல்பாட்டை ஒட்டிய நலன் பாதிப்பு என்ன என்பது பற்றி தான் நாம இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். முக்கியமான தலைப்பு. ஆனா நிறைய பேருக்கு இந்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு ஒண்ணு செயல்படுகிறதே நிறைய பேருக்கு, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. மின்சார வாரிய அதிகாரிகளுக்கே நிறைய பேருக்கு அப்படி ஒரு அவங்கதான் இவங்களை ஒழுங்குபடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரியோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாம, அது ஒரு திரைமுறைவு, ஒரு 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 ஃபங்க்ஷனிங் மாதிரி. அது ஒரு ஒரு நிர்வாகம், ஏதோ ஒரு நிர்வாகம், எத்தனையோ ஒரு ஆணையம் செயல்பட்டு இருக்கிற இந்தியாவில், அது இது ஒரு ஆணையம் அப்படிங்கிற மனப்பான்மை தான் எல்லாருமே அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமும் காட்டிக்கிறது இல்லை. ஆனா 2003 மின்சார சட்டத்தின்படி இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை உருவாக்கணும். மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை உருவாக்கி அவங்க வந்து இந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட கொள்முதல், பகிர்மானம், டிரான்ஸ்மிஷன், இது போன்ற உற்பத்தி, மின்சார உற்பத்தி, இது போன்ற விஷயங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும். ஒன்றுக்கு மேற்பட்ட மின் பகிர்மான கம்பெனிகள் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட மின் உற்பத்தியாளர்கள் இருக்கலாம். ஸோ இவர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், டிஸ்பியூட் ஏதாவது இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கும், அதை தீர்த்து வைப்பதற்கும், ஒவ்வொரு தொழில்நுட்பத்தினால ஏற்பட வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தினுடைய காஸ்ட் ஆஃப் எனர்ஜி, ஒரு யூனிட் என்ன அப்படிங்கிற ரேட்டு ஃபிக்ஸ் பண்றதும், ஒவ்வொரு பிளானுடைய செலவினங்கள் என்ன இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து மின்சார கட்டணத்தை நம்ம நிர்ணயம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும், நுகர்வோரையும் தான் பாதுகாக்கணும், அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியானதை முடிவு பண்றது. அதுக்கு மேல வந்து டேரிஃப், மின் கட்டணம் எப்படி இருக்கணும். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா பலதரப்பட்ட, தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட நுகர்வோர்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நுகர்வோருடைய தேவையை கருதி, அவங்களுடைய அஃபோர்டபிலிட்டியை கருதி கணக்கில் கொண்டு, மின்சாரம் என்ன விலைக்கு வாங்குறோம், ஒரு காஸ்ட் ஆஃப் எனர்ஜியினுடைய காஸ்ட் என்ன, ஆவரேஜ் காஸ்ட் என்ன, ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாம என்ன ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணா இந்த எனர்ஜி எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து ஆரோக்கியமாக அந்த நிர்வாகம் செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக டீட்டெயில்டா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரி அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னென்னலாம் செய்யணும். அதே மாதிரி மத்திய மின்சார ஆணையத்தினுடைய ஆக்ட்னு சொல்றோம், அது ஒண்ணு. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், சிஆர்சின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது மாதிரியான நிறைய அமைப்புகளை, அத்தாரிட்டிகளை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த மின்சார சப்ளையை வந்து ஒழுங்குபடுத்தணும். அல்டிமேட் எய்ம் என்னன்னா, மின்சார வாரியத்தை வந்து உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். அதை வந்து நலிந்து போக விடக்கூடாது. ஏன்னா அது நலிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னான்னா ஒட்டுமொத்த மின்சார நாட்டினுடைய வளர்ச்சி ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அப்படின்னா அப்போ அந்த மின்சாரங்கிற வாரியம் ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்படணும். எப்படி செயல்படணும், சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. எஃபிஷியண்டா செயல்படணும், எக்கனாமிக்கலா செயல்படணும், கோஆர்டினேட் வித் அதர் ஏஜென்சி, ஒன்றுக்கு ஒன்றான இணக்கமான ஒரு சூழல் இருக்கணும். உற்பத்தியாளருக்கும் மின் பகிர்மான கம்பெனிக்கும் நேர் எதிர மனப்பான்மையிலேயோ செயல்பாட்டிலேயோ வந்து இருந்தாச்சுன்னா ரெண்டுமே வந்து சக்சஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் கம்பெனிக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கணும். இந்த ரெண்டையும் தவிர்த்து ஒன்றுக்கு மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருந்து சொன்னா, ஒரு மாநிலத்துக்குள்ள பல டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வந்து மின்சார சப்ளையை வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும். ஸோ ஆர்கனைஸ்டு மேனர்ல, கோஆர்டினேட்டட் ஃபார்மேட்ல வந்து அந்த அமைப்பு செயல்படணும் அந்த ஒரு மாநிலத்துல. அதுக்காகத்தான் வந்து எல்லா பொறுப்புகளையும் அந்த ஆணையத்துக்கு வழங்கி அவங்களுக்கு என்ன வேணா, ஆள் பற்றாக்குறை, பணம் பற்றாக்குறை எல்லாம் இல்லை. பணம் பற்றாக்குறை எல்லாம் ஒண்ணுமே சொல்லவே முடியாது. அதுக்கு எல்லாமே நிதி ஆதாரங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஆள் பற்றாக்குறை எல்லாம் கிடையாது. ஆளுங்கிறது வந்து நான் எனக்கு நிரந்தரமாக பணியாளர்களை கொடுத்தாதான் வேலை செய்வேங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவையானவங்களை வெளியில என்கேஜ் பண்ணிக்கலாம். திறமையானவங்களை அந்த ப்ராஜெக்ட் அடிப்படையில என்ன தேவையோ, இப்ப டேரிஃப் ஆர்டர் போட போறோம்னா டேரிஃப் ஆர்டர் சம்பந்தமானவங்களை
என்கேஜ் பண்ணிக்கலாம், வெளியில உள்ளவங்களை என்கேஜ் பண்ணிக்கலாம் டைம்லி பேசிஸுக்கு. ஸோ என்ன அவுட்புட் டிஸ்சார்ஜ் வந்து பெட்டரா இருக்கணும். அந்த மின்சார வாரியம் சிறப்பா இருக்கணும். அது சிறப்பாக இருந்தால் தான் நுகர்வோருக்கு அந்த நலன் கிடைக்கும். ஸோ நுகர்வோருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுடைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதை அலசி அதுக்கேற்றமான தீர்வு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்குள்ளே ஒட்டுமொத்த பொறுப்பு. இதுல பாதுகாப்பு இருக்கு. மின் விபத்தில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை இது பண்றது, அது இல்லாம ஆக்குறது, அதுல இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது எல்லாமே அடங்கியது தான் இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டினுடைய மொத்த சாராம்சம். அதைத்தான் வந்து இவங்களுக்கு ஆணையத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஆணையம் அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க அப்படி செயல்பட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்னா, நாம வந்து அந்த மின்சார வாரியம் எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாடு மின்சார வாரியம் எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படிங்கிற ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டுமே மனசுல வாங்கிக்கிட்டு அவங்கள மட்டுமே நாம கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சரி, என்ன தீர்வு வேணுமானாலும் சரி, அவங்கள்ட்டயே தான் நம்ம தீர்வு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்க இல்ல, அது அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி தான். அவங்க எக்ஸிக்யூட் பண்ணதுதான் அவங்க வேலை. அவங்க தப்பு பண்ணாலோ அல்ல அவன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்த முடியாத வெற்று வாக்குவாதம் வாக்கு கொடுக்கறது, உத்தரவாதத்தை கொடுக்கறது, அப்புறம் மக்களை ஹராஸ் பண்றது, நுகர்வோரை வந்து பனிஷ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவனுக்கு முழு அதிகாரம் கொடுக்கல. அப்ப அதை யாரு முடிவு பண்றதுன்னா இவங்க தான், ஒழுங்குமுறை ஆணையம் தான். அப்ப நாம மின்சாரம், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்சாரம் என்று சொன்னா அதுல உள்ள பிரச்சனைகள் என்னன்னு தெரியணும்னா நாம யார நம்ம மனசுல நிறுத்தணும்னா ஒழுங்குமுறை ஆணையம் தான் அதுக்கு பொறுப்பு. அவன் தான் அதுக்கு அத்தாரிட்டி. எப்படி நாட்டுல நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம மாநில அரசை நம்ம கேள்வி கேட்கிறோமோ, மாநில அரசுக்கு நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு துறை சார்ந்தானே அமைப்புகள் இருக்கு. மாவட்ட கலெக்டர் இருக்கிறாரு. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்தந்த கலெக்டர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு வகிக்கிறாரு. ஆனா அவர் இல்ல, நம்ம மாநில அரசு தான் சொல்றோம். அது மாதிரி மின்சாரம் எடுத்துக்கிட்டோம்னா மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்ல வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அது நம்ம கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா? பொதுமக்கள் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம வாட்ச் பண்றோமா, தெரிஞ்சுக்கிறோமா? முதல்ல தெரிஞ்சுக்கிறோமா? அப்படி ஒரு ஆணையம் இருக்கு, அவனுடைய ரோல் என்ன, அவன் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யல, நமக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு இவன் என்ன தீர்வு சொல்லியிருக்கிறான், இவன் தீர்வு சொன்னதை வந்து இவன் சொல்லக்கூடிய தீர்வை வந்து ஒழுங்காக அந்த மின்சார வாரியம் கடைபிடிச்சிட்டு வர்றானா, கடைபிடிக்காம இதுல இருந்து டீவியேட் ஆயிருக்கிறானா அப்படிங்கிறது நமக்கு எப்ப தெரிய வரும்? அப்போ அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் எப்படி செயல்படுது, அவங்களுடைய உத்தரவுகள் என்ன, அவங்களுக்குள்ள பொறுப்பு அதிகாரங்கள் என்ன, அதை தெரிஞ்சா மட்டும்தான் அதுல இருந்து மின்சார வாரியம் வந்து டீவியேட் ஆயிருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுவே தெரியாத போது அவன் மின்சார வாரியம் என்ன செஞ்சாலும் நம்ம அதை ஏத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு அசாதாரண சூழ்நிலையில தான் இப்ப இருக்கு. சரி, இத கட்டமைச்சுட்டாங்க. ஒவ்வொரு வருடமும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இவங்க வந்து மின்சார வாரியம் வந்து ஆணையத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. எல்லாமே உண்மையிலேயே நடந்துட்டு இருந்தாங்க. இதுல எதுவுமே அரசியல் கிடையாது. அரசியல் கட்சிகளுடைய தீர்மானங்கள் எங்கேயுமே இங்க கிடையாது. கட்சி மாறலாம், கட்சி ஆட்சிகள் மாறலாம். 5 வருடத்துக்கு ஒரு தேர்தல் வருகிறது, தேர்தல் ஆட்சியாளர்களை மாத்துறாங்க, மாறுறாங்க, வர்றாங்க, புதுசா எல்லாம் என்ன செய்யறாங்க, என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த மின்சார வாரியமும் மின்சார வாரியத்தினுடைய கண்காணிப்பு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆணையமும் இவங்க 2 பேருக்குள்ள செயல்பாடு வந்து சட்டத்தில் என்ன இருக்கோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். மாற்றது எதுவுமே செய்ய முடியாது. இப்ப அரசு இனாமா கொடுக்க போறேன், மின்சாரத்தை இனாமா கொடுக்குறேன்னு சொன்னா அப்படியே உடனே இவங்க இனாமா கொடுத்துட மாட்டாங்க. அலோவ் பண்ணதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. இனாமா கொடுக்குறாங்கன்னா இனாமத்துக்குள்ள என்ன பணமோ அந்த பணத்தை மின்சார வைத்து கொடுத்துருக்கும். அப்போ அதான் முதல்ல சொன்னேன்னா, ஆட்சியாளர்கள் அவங்களுடைய ஆட்சி மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறத கூட நேரடியாக அவங்க வந்து செய்திட முடியாது. அது ஆணையம் மூலமாக, மின்சார வாரியத்தின் மூலமாக செய்யற போது ஆணையம் நிர்ணயிக்கிற மின்கட்டணத்தை வந்து அரசு இந்த மின் வாரியத்துக்கு செலுத்தி விட வேண்டும். அப்ப இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடும் மின்வாரியத்தினுடைய செயல்பாடும் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் மாற போறது இல்லை, இவங்க பாதிக்கப்பட போறது இல்லை. ஆனா என்ன நம்ம மனசுல என்ன இருக்குன்னா, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதனால மின்சார வாரியம் திவால் ஆகிறது. உண்மையே இல்லை, அது உண்மைக்கு புறம்பானது. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அரசு கொடுக்குது, அதுக்குள்ள பணத்தை அரசு ஈடிக்கு கொடுத்துருது. ஸோ அதை கணக்கீடு செய்ய ஒழுங்கா பண்றாங்களா, அதை எப்படி அதை ஒர்க் அவுட் பண்றாங்க? ஏன்னா அரசுங்கிறது ஒண்ணுதான், மின்சார வாரியத்தினுடைய மின்சார வாரியத்தை நேரடி கட்டுப்பாடு இருக்கிறது அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் அதுவும் இருக்கு.
அப்போ ஆணையம்ங்கிறது அதுல இருந்து வெளியே இருக்கணும்னு சொல்லிதான் சட்டத்துல அப்படிதான் கட்டமைச்சிருக்காங்க. ஆனா அப்படி செயல்பட்டு இருக்கிறதா? இல்ல. ஏன் இல்ல? அப்படி இருந்திருந்தா ஒருவேளை இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் இவ்வளவு மோசமான 3 லட்சம் கோடி அளவுக்கான நிதி இழப்பு, நஷ்டம், கடன் சுமையால தள்ளாடி இருக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? ஒரு ஒரு நிர்வாகம் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயா நஷ்டமாயிட்டு இருக்கு, இழப்பீடு ஏறிக்கிட்டே போச்சு சொன்னா ஒருவேளை அரசு அதுல ஈடுபாடு காட்டாம இருக்கலாம். சரி, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் அந்த நஷ்டத்தை கொடுத்துறேன்னு சொல்லலாம். ஏன்னா அரசனுடைய கொள்கைகளை இவங்க செயல்படுத்துறதுனால, அவங்களுடைய எண்ணங்களை நல்லதோ கெட்டதோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க செயல்படுத்துறதுனால, அதனால என்ன வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க கேர்லெஸ்ஸா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதுல நிறைய 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 துறைகள் அந்த மாதிரி இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பாருங்க, அது தொழிலாளருக்கான அகவிலைப்படியும் கொடுக்கறதுல, பென்ஷனையும் கொடுக்கறதுல ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்ண முடிஞ்சது? அதுவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா மின்சார வாரியத்துக்கு அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை பிரிச்சு இடையில ஒரு அத்தாரிட்டி, தனி இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டியை கொடுத்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஆணையம்னு ஒண்ணு அமைச்சிருக்கான். அப்படின்னா அப்ப ஆணையம் ஒழுங்கா செயல்படணும்ல. ஆணையம் இருக்குது, செயல்படுறதா காட்டிக்கிறாங்க, அப்பப்போ உத்தரவு போடுறாங்க, டேரிஃப் ஆர்டர் ரிலீஸ் பண்றாங்க, மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்யறாங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்க. அப்ப எல்லாம் செய்யறாங்கன்னா, எல்லாம் ஒழுங்கா நடக்குதுன்னா மின்சார வாரியம் நஷ்டமாகுது? அரசனுடைய கொள்கையினால மின்சார வாரியம் நஷ்டமாகுதுன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அப்ப எப்படி அப்படி? ஆனா உண்மையிலே நஷ்டமாயிருக்கு, 3 லட்சம் கோடி நஷ்டமாயிருக்கு. எப்படி வந்தது? அப்ப எல்லாமே அவங்க ரோல சரியா பண்ணல. அப்போ யார நம்பி, இவன் தான் ஒழுங்கா செயல்படுத்துவான்னு சொல்லிக்கிட்டு அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இயங்கி வந்த மின்சார வாரியத்தை பிரிச்சு தனிமைப்படுத்தி, இல்ல நீ சொன்னாலும் அவன் கேட்க கூடாது, நான் சொன்னாதான் கேட்கணும் அப்படின்னு தனியாக இவனை ஒரு ஆணையம்னு ஒண்ணு உருவாக்கி அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை ஒழுங்குபடுத்த சொன்னா, அப்பவும் 3 லட்சம் கோடி நஷ்டமாயிருக்குன்னு சொன்னா அந்த ஆணையம் ஒழுங்குபடுத்தல நிரூபணம் ஆகுது. அப்ப ஆணையம் செயல்படல தானே. அப்போ நாம மின்சார வாரியத்தை கேட்கிறத விட ஆணையத்தை கேள்வி கேட்க வேண்டிய நிர்பந்தத்துல நாம இப்ப உட்கார்ந்துருக்கோம், கட்டாயத்துல உட்கார்ந்துருக்கோம். தப்பு அவன் கொள்ளையடிக்கிறான்னு தெரிஞ்சுதானே உன்னை மானிட்டர் பண்ண சொல்லி ஒன்னு ஒரு ஒரு ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, திருட்டு வழக்குல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கூறு போடுறான். கள்ளச்சாராயம் காய்ச்சல் ஒரு குரூப் தனியா ஒரு போலீஸை கிரியேட் பண்றான். கொள்ளையடிக்கிறவன் மணி லாண்டரிங் பண்றவனுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் வைக்க, எப்படி டிபார்ட்மெண்ட் மேல டிபார்ட்மெண்ட் கண்காணிப்பு விசாரணை அமைப்புகளை உருவாக்கிட்டே இருந்தா மேலும் மேலும் குற்றம் நடந்துட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம்? அப்ப இவனோட சேர்ந்து கொள்ளையடிக்கிறான். யாரை கண்காணிக்கிறதுக்கு அமைக்கிறோமோ, யார விசாரணை பண்றதுக்காக விசாரணை அமைப்புகளை கொண்டு வரணுமோ, யார குற்றஞ்சாட்டி குற்றத்துக்கான தண்டனை வழங்க வேண்டிய நீதிமன்றங்களுக்கு அமைக்கிறோமோ அவனும் சேர்ந்துதான் கொள்ளையடிச்சு இந்த நாட்டை சீரழிக்கிறான்னு சொன்னா, அப்ப நாம யார கொஸ்டின் பண்ணணும்? அதிக கவனம் செலுத்த வேண்டியது இந்த ஆணையத்தை. தமிழ்நாடு மின்சார ஒழுங்காமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடுல தான் குறைபாடுகள் இருக்கு. அவன் தான் மிக மோசமான செயல்பாட்டை முன்னிறுத்தி இருக்கிறான். அப்படிங்கிறது என்னுடைய முதல் கருத்தை நான் பதிவு செய்யறேன். அதனுடைய டீட்டெயில் நான் அடுத்து வரும்போது நான் பேசுறேன். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதை தொடர்ந்து நான் அப்புறம் பேசுறேன். எஸ் ப்ளீஸ். பேச விரும்புறவங்க வந்து நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். யாராவது பேசுறீங்களா? இன்னும் டீட்டெயிலா பேசணுமா? மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தோட முதல் ஃபங்க்ஷனே வந்து அவங்க சட்டத்துல சொல்லி இருக்கிறது வந்து ரிஃபார்ம்ஸை வந்து கரெக்டா கொண்டு வரணும். போர்டா இருந்ததை கம்பெனியா மாத்தினாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டை பவர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியா லிமிடெட், டிரான்ஸ்கோ லிமிடெட்னு மாத்தினாங்க. அந்த அந்த ரிஃபார்ம்ஸை வந்து இவங்க அன்பண்டலிங்க வந்து கரெக்டா கொண்டு வந்திருக்கணும். ஆனா அன்பண்டலிங் என்னைக்கு ஆரம்பிச்சாங்க? 2010 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2024 25 15 வருஷம் ஆயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிஃபார்ம் அன்பண்டலிங் வந்து ஃபைனலைஸ் ஆகல. பேருக்கு தான் கம்பெனியா இருக்க ஒழிய 2 3 கம்பெனி 4 கம்பெனி ஆக்கிட்டாங்க இப்போ. ஆனா அதோடைய முழு இம்ப்ளிமெண்டேஷன் இன்னைக்கு வரைக்கும் வரல. இதுதான் மெயினான ப்ராப்ளத்துக்கு, இந்த மொத்த ப்ராப்ளத்துக்கே இதான் காரணம்.
வேற வேற ஏதாவது கருத்து சொல்றீங்களா? எஸ். சார் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்றாரு. ஒரு நிர்வாகம் எப்படி இயங்கணும், 3-4 ஏஜென்சி ஜெனரேஷனு, டிஸ்ட்ரிபியூஷனு, டிரான்ஸ்மிஷனு, எல்டி சென்டர், இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒன்னுல உள்ள லாபத்தை ஒன்னு நஷ்டத்துல போட்டு எடுத்து கள்ளக்கணக்கு எழுதி எதையோ ஒண்ணு ஒப்பேத்திட்டு இருக்கிறது இல்லாம தனித்தனியா பிரிச்சு தனித்தனியா அக்கௌண்ட் ஹெட் வரவு செலவு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி எதனால ஜென்ரேஷன்ல இழப்பு அதிகமா இருக்கிறதா, லாபம் அதிகமா இருக்கிறதா, டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கிறதா எப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதை பிரிச்சு கணக்கு வழக்குகளை தனியா மெயின்டைன் பண்ணி தனியாக ஒரு நிறுவனம் மாதிரி செயல்படணுங்கிற நோக்கத்துக்காக அதை கொண்டு வந்ததை 15 வருடமாக செயல்படுத்தலைங்கிறத ஆணையம் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறது அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் சார் சொல்றாரு. வேல்யூபிள் பாயிண்ட். எந்த இது நிர்வாகத்தை செம்மைப்படுத்த ரீஃபார்ம் பண்ணனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை செய்யாம அப்ப இந்த ஆணையம் 15 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமான கேள்விதான். ஓகே, வேற ஏதாவது சார் குருசாமி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா சார்? மைக் ஆன் பண்ணிடுங்க. அது சார் சொன்னது அது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட். ரீஃபார்ம் பண்ணல, ரீஸ்ட்ரக்சரிங் சரியா பண்ணல, எம்ப்ளாயிஸ் வந்து எங்க எந்த இதுல எங்க இருக்காங்க, யாரு அக்கௌண்டபிலிட்டி இல்ல. சொல்லுங்க சார் குருசாமி சார் சொல்லுங்க. அதாவது முதல்ல சுதந்திரத்துக்கு பிறகு வந்து மின்சார வாரியத்துல அதிகபட்சமா நம்ம அது சேவையா தான் இருக்கணும், அதுல லாபமே வந்தாலும் 3% மேல வேணான்னு நேருடைய உறுதிமொழியெல்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டிஎன்ஆர்இ வந்து இவங்க தனியாருக்கு தாரை வார்க்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் அன்பண்டலிங் எல்லாம் பண்ணி இதை பண்ணி ஒரு குடிச்சவராக்கி மக்களுக்கு ஒரு நன்மை இல்லாத யாருக்கோ பலன் அடைகிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோன்றதான் என்னுடைய கருத்தா இருக்குது. சார் இந்தியாவுல எல்லா மாநிலங்களும் பண்ணிட்டாங்க சார். நாங்க பண்ணனதே அதுக்காக தான். இந்தியாவை பூரா வந்து அப்படியே துண்டு துண்டா ஆக்கி இந்த பொதுத்துறைகளை வந்து தனியார் கையில கொடுக்கணுங்கிறது தான் எல்லா கட்சிகளுடைய எண்ணமாவே இருக்குது. அரசியலாருடைய எண்ணம் அது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா போர்டாவே இருந்திருக்கலாம், அதனால வந்து அப்படியே தொடர்ந்து இருந்திருக்கலாம். அவங்க எதுக்காக பிரிக்கிறேன்னு சொல்லி பிரிச்சு இப்ப ரெண்டும் கட்டா நிலைமையில இருக்கு. அதுதான் பாயிண்ட். அதுதாங்க என்னுடைய கருத்து. என்னுடைய இது என்ன சப்போஸ் சரியா தவறும். அதாவது இவங்க இந்த அரசியலார் அவங்களுடைய குறுகிய நோக்கத்துல அவங்க சார்பா சம்பாதிச்சு அதை வந்து சொத்துக்களை வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட இதுல ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் தவறா பயன்படுத்துறதுக்காக மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு இப்படி உங்களுக்கு நல்லது செய்யறேங்கிற ஒரு இதுல வந்து நான் இப்படி எல்லாத்துக்கும் வழி செய்யறேன், எல்லாத்துக்கும் பண்றேன்னு சொல்லி பொதுவா அது ஒரு ஏமாற்று வேலைதான். ஒரு நல்ல அரசாங்கங்கள் வந்து இப்படி செய்யணுங்கிற அவசியமே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. இல்ல அது கருத்து கரெக்ட். பட் இல்ல அந்த கருத்துல எனக்கு நீங்க சொல்ற கருத்து அது அப்படி இது நீங்க பேசுறது வந்து அரசியல்வாதிகளுடைய பேச்சினுடைய உங்களோட மனசுல உள்வாங்கி அதை நீங்க தேக்கி வச்சு நீங்க வெளிப்படுத்துறீங்க. இப்போ அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா சார் இது ஒரு ஜனநாயக நாடு சார். உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, எல்லா நாலேஜும் இருக்கு. என்ன விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டுமானாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்க முடியாதெல்லாம் கிடையாது. அதனால அப்படி அதுக்காக இருக்குமோ, அதுக்காக தனியாருக்கு இருக்குமோ, எல்லாமே ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தா தனியாரை கொடுக்கறதுக்காக இருக்கும். அப்படி உண்மையிலேயே அவங்க நோக்கமா இருந்திருந்தா 15 வருஷமா ஏன் வெயிட் பண்ணிருக்கணும்? அப்ப டக்குன்னு எல்லாமே பிரிச்சு தனியா கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஸோ நாம என்ன பண்றோம்னா நம்மளுடைய சுய சிந்தனையை நாம அப்ளை பண்ணவே மாட்டேங்கிறோம். அப்படி இப்ப நாமளும் இப்ப என்ன சொல்றோம், ஆமா என்ன நோக்கத்துக்காக ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தீங்களோ தனித்தனி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண ஒரு வீட்டுல இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காரு, 2 பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க தனித்தனியா சம்பாதிக்கிற, அப்பா சம்பாதிக்கிறாரு. வரவு செலவு வந்து கணக்கு வழக்கு இல்லாம போயிட்டு இருக்குது. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஏப்பா ஓ செலவை நீ கரெக்டா மெயின்டைன் பண்ணி எனக்கு கணக்கு கொடு. நீ இது தப்பே கிடையாது. நீ ஏன் நம்ம அப்படி பார்க்க மாட்டேங்கிறோம்? ஏன் அரசியல்வாதிகள் பேசுறதுக்கு கூடயே நம்ம ஏன் கூட போயிட்டே இருக்கிறோம்? அது உண்மையாக இருக்குமா என்னன்னா அப்புறம் ஏன் செய்யல? அரசியல்வாதிகள் தான் அதை செய்யறாங்க, திட்டமிட்டு கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு எது தடையா இருந்திருக்கு, ஏன் செய்யல? அப்போ அது அது பிரச்சனை. அது ஒரு அரசியல் கட்சிகள் இன்னொரு கட்சியை டிஃபீட் பண்றதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு வாதம் உண்மையாக கூட இருக்கலாம். அப்ப நாம அதை பகுத்தற அது என்ன உண்மையான ரீசன் எதுவாக இருக்க முடியும்? அது என்னைக்கு 2003 கொண்டு வந்து இன்னைக்கு 21 வருடம் ஆனதுக்கு அப்புறம் 2003க்கு முன்னாடி உள்ள நிலைமையில நம்ம பேசிட்டு இருக்க முடியுமோ? இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் வந்துருச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி நாங்க ஃப்ரீயா இருந்தாலும் ஒரு சில குரூப் பேசிட்டு இருக்காங்க, அது எவ்வளவு பெட்டர். அதெல்லாம் ஒரு வாதத்துக்கு பேசலாமே தவிர இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அது தீர்வு கிடையாது.
அரசியல்வாதிகள் மட்டும்தான் தீர்வுக்கு பேச மாட்டாங்க, பிளேம் பண்றதுக்கு தான் பேசிட்டே இருப்பாங்க. அந்த இதை நாம் அப்படியே மைண்ட் செட்ல உள்வாங்கிட்டு பேசுறதுல அர்த்தம் இல்லை. 13 வருஷமா இவன் செயல்படுத்தல. ஏன் செயல்படுத்தல? இன்னைக்கு போய் நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியும், முன்னாடி போக முடியுமா? போக முடியாது. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? இங்க பாருங்க, இன்னைக்கு நமக்கு கண் முன்னாடி என்ன தெரியுது? இதுக்கும் அந்த அன்மண்டலிக்கும் பண்ணாம இருந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு 7500 கோடி ரூபாய் வந்து அரசு துறை சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பணம் கட்ட மாட்டேங்கிறான். கேட்ட உங்களுக்கு எவ்வளவு எத்தனை வருஷம் சர்வீஸ் நீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒழுங்கா கட்டிட்டு இருந்தான். வாட்டர் போர்டு மட்டும் தான் கட்ட மாட்டான். அப்படித்தானே சார்? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் பணம் கட்டாம இருந்தானா? கிடையாது. சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் பணம் கட்டாம இருந்தானா? கிடையாது. 30,000 கோடி சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வருமானம் வருது. அவன் பணம் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றான். இதுக்கும் அன்மண்டலிக்கும் மண்டலிங்க என்ன சம்பந்தம் இருக்கு? மின்சார வாரிய நிதி இழப்புல என்ன பிரச்சனை? நம்ம பாலிசி மேட்டர்ல கொஸ்டின் பண்றது வேற, டே டு டே அஃபேர்ஸ்ல அவன் பண்ணக்கூடிய தவற நாம கேள்வி கேட்கறதுங்கிறது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். பாலிசி மேட்டர்ல நீ இன் பிரின்சிபிள்ல வந்து நீ கொண்டு வந்து தப்பு, அதனால நீ சாதிக்க முடியலங்கிறது அது ஒரு பக்கம் தூக்கி வச்சிடணும். இதை பேசும்போதெல்லாம் அதை பேசிட்டே இருந்தோம்னா அப்ப இவன் இந்த விஷயத்துல அவன் தப்பிச்சு போயிட்டே இருக்கான். நம்மளும் அரசியல்வாதி ஆயிடும். நமக்கு என்ன நோக்கம்? நமக்கு என்ன நோக்கம் கிடையாது. நம்ம நாளைக்கே கொண்டு போய் கட்சி, நம்ம கட்சி ஓட்டுக்கு நிக்க போறோமா? நம்ம தேர்ந்தெடுக்க போறோமா? இல்ல. பிரைவேட்டுக்கு ஆனா என்ன, மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? எஃபெக்டிவா இருக்குதா இல்லையா? அப்ப இது பிரைவேட் பண்ண தப்பு, கவர்மெண்ட் எடுத்துக்கோ, அப்புறம் திருப்பி நம்ம தான் கோஷம் போட போறோம். சோ அது மேட்டர் இல்ல. அப்புறம் செயல்படாம இருந்தது எதுக்காக? அவன் நோக்கம் பிரைவேட் கொண்டு போறோம்னா அப்ப ஏன் பிரைவேட் கொண்டு போல நம்ம கேட்கணும். உன் நோக்கம் அதுதானே, ஏன் கொண்டு போல? இல்லைன்னா அப்ப ஏன் முன்னாடியே வச்சுக்கல? அவ்வளவுதான். நீ இதுக்கு முன்னாடி கணக்கு வழக்கு ஒழுங்கா சப்மிட் பண்ணியா? இப்ப கணக்கு பண்ணாம இருக்கு. இப்ப ஏன் கணக்கு வழக்கு சப்மிட் பண்ணல? சார், டேரிஃப் 1Dல 8500 கோடி ரூபாய் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா நான் இப்ப இது அதான் வரேன். நீங்க எப்படி அன்பண்டிலிங் நீங்க நம்ம வந்து கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி டேரிஃப் 1Dங்கிற எல்டில ஒரு டேரிஃப் 1Dங்கிற ஒரு கேட்டகரி அது சட்டப்படி சரியானதா இல்லையா? அப்படி ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அது ஒரு பக்கம் தனியா வச்சிருவோம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன், கொண்டு வந்துட்டேன். ஒரு கிளாஸ் சப் கிளாஸ் ஒண்ணு டேரிஃப் 1Dங்கிற ஒரு கேட்டகரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். 2022ல 9ஆம் மாசம் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. இன்னைக்கு 2.5 வருஷம் ஆகி போயிடுச்சு. இன்னும் அதை எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 8500 கோடி ரூபாய் லாஸ் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கும் இதை ஏன் செய்யல? அப்ப இது வருமான இழப்பு தானே, நிதி இழப்பு தானே. பவர் ப்ராஜெக்ட் எல்லாமே லாஸ், ஹெவி லாஸ். 60,000 கோடி ரூபாய்க்கு 1 லட்சம் கோடிக்கு மேல போகுது. இதெல்லாம் ஹெவி லாஸ். இதை யார் மானிட்டர் பண்றது? ஏன் இந்த ஆணையம் செய்யல? இதெல்லாம் நீ பண்டிலிங் பண்ணாலும் அன்பண்டிலிங் பண்ணாலும் இது அது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா கூட்டு போட்டு கும்பல் நினைக்கிறான். நாளைக்கு ஜெனரேஷன் போனதுக்கு அப்புறம் ஜெனரேஷன்ல உள்ள ப்ராஜெக்ட் இதே ப்ராஜெக்ட் கண்டிப்பா ஆகும். இதே பிரச்சனை. அப்போ அன்பண்டிலிங் ஆனாலும் பண்டிலிங் ஆனாலும் பிரச்சனை ஒண்ணுதான். அப்ப இது மேட்டர் கிடையாது. அப்ப நம்ம கவனத்தை நாம திசை திருப்ப கூடாது. பாலிசியை கொஸ்டின் பண்ணிட்டு நிறுத்திடணும். எஸ், இத நீங்க பண்ணாம இருந்திருந்தா பெட்டரா இருக்குன்னு நம்ம யூகம் சொல்லலாம், யூகத்துல சொல்லலாம். செயல்பாடு நிர்வாகம் எப்படி செயல்பட்டு வருது, இது நம்ம இவ்வளவு மோசமா இருக்கு, இதை ஏன் பண்ணல? இன்னைக்கு பாருங்களேன் சார், எல்லா பேப்பரும் இப்ப செய்து போட்டாங்க சார். அரசு துறை நிறுவனங்கள் பணம் மின்சார கட்டணம் செலுத்துவதில்லைன்னு நம்ம மட்டும் சொல்ல, நம்ம தான் முதல்ல சொன்னோம். நம்ம தான் பெரிய லெவல்ல பெருசா கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் எல்லா பத்திரிகையும் 2 மாதத்துக்கு ஒருக்க அது ஒரு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளவு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தி நிறுவனங்களும் அதை செய்தி ஆக்கிடுச்சு, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் வசூல் பண்ண மாட்டேங்கிறான்? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான்? அப்ப ஆணையம்னு ஒண்ணு அமைச்சதுக்கு அப்புறமும் ஆணையம் மின்சார வாரியத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல போட்டு அது இது தடுக்குது. எந்த மாநில அரசுகளுடைய அரசியல் பார்வைக்கு உள்ள சிக்கி மின்சார வாரியம் சீரழிய கூடாதுன்னு மின்சார சட்டம் கொண்டு வந்த நோக்கம் இங்க டிஃபீட் ஆயிடுச்சு. திருப்பியும் இந்த ஆணையம்ங்கிறவன் என்ன பண்றான்? அரசை பார்த்து பயப்படுறான். அரசு கேள்வி கேட்க மாட்டேங்கிறான், பயப்படுறான். கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த ஆணையத்தை உருவாக்கணும். நீ என்ன சொன்னாலும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். மின்சார வாரியத்தினுடைய செயல்பாட்டுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னா நீ நஷ்டத்தை நீ காம்பன்சேட் பண்றதா இருந்தா மட்டும்தான் உனக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியும். உத்தரவை நான் கேட்க முடியும். இல்லைன்னா நான்
நான் வந்து இப்ப வந்து ரீசெண்டா நடந்த ஒரு என்கொயரியில, ஆணையத்தில் நடந்த என்கொயரியில நான் பேசினேன். நான் வந்து என்னுடைய வாதமே அப்படிதான் சொன்னேன். ஆரம்பிக்கிற போதே சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஆணையத்துக்கு, இந்த ஆணையத்துக்கு இருக்கு. என்ன அதிகாரம் இருக்கு? அதான் சொன்னேன். இன்னைக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்னு அரசு முடிவெடுத்துருச்சு. யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு முடிவெடுத்துருச்சு. செயல்படுத்த முடியுமோ? முடியாது. பணம் எவ்வளவோ அந்த அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு என்ன டேரிஃப் கட்டணத்தை வந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயம் செஞ்சிருக்குதோ அந்த பணத்தை நீ இபிக்கு செலுத்திடணும். எப்படி செலுத்தணும்? அட்வான்ஸா செலுத்திடணும். முன்னாடியே பணம் செலுத்தினாதான் நீ உன்னுடைய பாலிசிய, அரசனுடைய கொள்கையை இந்த மின்சார வாரியம் செயல்படுத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, நீ பணம் கட்டலைன்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியாது. சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். இதுதான் ரூல். செயல்படுத்திட்டு இருக்கான். அப்ப அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஆணையத்துக்கு இருக்கு. அவ்வளவு நிறைய அப்படிப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிற போது, அப்ப அரசு துறை நிறுவனங்கள் இபிக்கு பணம் கட்டல, மின்கட்டணம் செலுத்தலையே, நான் ஏன் கேள்வி கேட்காம இருக்கான்? அப்ப ஊரை ஏமாத்துறதுக்காக நாங்க இன் பிரின்சிபிள நீங்க சொல்றதுல நாங்க தான் அதிகாரம் படைச்சவங்கன்னு வெளிக்காட்டிக்கிறதுக்காக ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல செயல்படுத்தி காட்டிக்கிட்டு, மற்ற விஷயங்கள்ல எந்த விஷயத்தையும் இவன் கேள்வி கேட்கறதில்ல. அரச கேள்வி கேட்கறதுக்கு நேரடியா கேட்க கூட வேண்டாம். என்ன சொல்லியிருக்கான்? ஸ்டேட் அட்வைசரி கமிட்டின்னு ஒரு 15-20 மெம்பரை கொண்ட ஒரு கமிட்டி ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டேட் அட்வைசரி கமிட்டி தான் அந்த இது அவங்களை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம். அவங்க மூலமாக இவன் வந்து அரசுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும், அரசனுடைய வியூவை வந்து ஆணையத்துக்கு கொண்டு சேர்க்கிறதுங்கிற மாதிரியான இன்டர்மீடியேட் ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி தான் ஸ்டேட் அட்வைசரி கமிட்டி. அந்த ஸ்டேட் அட்வைசரி கமிட்டி செயல்பட்டு இருக்குது. அப்ப ஆணையம் செயல்படுது. அப்ப இதை மீறி இவ்வளவு நாளா இவ்வளவு தூரம் பத்திரிகையும் டீட்டெயிலா வெளியே சொல்லிட்டான். அரசு துறை நிறுவனங்கள் எவனுமே பணம் கட்டுற, மின்சார கட்டணம் செலுத்துறது இல்லைன்னு. எப்படி? ஏன் இவன் எந்த நடவடிக்கை சியோமோட்டோல நடவடிக்கை எடுத்துக்கணும், கேஸ் ஃபைல் பண்ணிருக்கணும். நான் கேஸ் ஃபைல் பண்ண கேஸ இது வரைக்கும் விசாரணைக்கு எடுக்க மாட்டேங்கிறான். டாரிஃப் 1Dக்கே அந்த பெட்டிஷனை அட்மிட் பண்றதா இல்லையா? எப்படி 8500 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அது வந்து ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ். எப்படின்னா, ஒரு டாரிஃபை வந்து 2022 இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான். 1D கேட்டகரிக்கு இந்த ரேட்டு அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டாரிஃபை 5 லட்சம் கன்சியூமருக்கு மாத்தாம இருக்கான். அவன் எஸ்டிமேட் போடுறது 8 லட்சம் கன்சியூமர், 3 லட்சத்துக்கு தான் மாத்திருக்கான். 5 லட்சம் கன்சியூமருக்கு இது வரைக்கும் மாத்தல. அப்ப 5 லட்சம் கன்சியூமருக்கு மாத்தாதனால என்ன இருக்கு? அவன் டாரிஃப் 1 தான் பணம் கட்டிட்டு இருக்கிறான். டாரிஃப் 1Dல போக வேண்டிய கட்ட வேண்டிய பணம் டாரிஃப் 1A உள்ள பணம் கட்டிட்டு இருக்கிறான். சரி, அவன் தான் பணம் கட்டுறானா? இல்ல, அந்த 5 லட்சம் கன்சியூமருக்கும் மானியம் வந்து கவர்மெண்ட் என்ன வாங்கிட்டு இருக்கிறான். எந்த நுகர்வோருக்கு மானியம் அரசு கொடுக்க, டபுள் மானியம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி டாரிஃப் 1D இன்ட்ரோடியூஸ் பண்ணானோ அந்த ஆணையம், அந்த 5 லட்சம் கன்சியூமருக்கு இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் மானியம் வாங்கி ஃப்ரீயா அவன் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப அதனால அரசுக்கும் 750 கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு இழப்பு, 200 கோடி ரூபாய் மானிய வகையில இழப்பு. மின்சார வாரியத்துக்கு 1500 இருந்து 1700 கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு இழப்பு. நான் 2027 வரைக்கும் எஸ்டிமேட், 2022 இருந்து 5 வருடத்துக்கு நான் எஸ்டிமேட் போட்டா 8500 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த இழப்ப ஆணைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப நான் அவனுக்கு தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன பண்றேன்? அந்த ஆணையத்துக்கு நாளைக்கு நான் கேஸ் ஃபைல் பண்றேன். அந்த பெட்டிஷனை ஏற்பரா அட்மிட் பண்றதா இல்லையா மெயின்டெனபிலிட்டிக்கு கேட்டு அதுக்கு ஒரு பிஆர்சின்னு ஒரு வழக்குல கொண்டு வந்து என்ன பேச விட்டு, நான் அவ்வளவு நெருக்கடி கொடுத்துருக்கேன். அவனுக்கு நெருக்கடி கொடுத்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம பிஆர்சிங்கிற என்கொயரி அட்மிட் பண்றதா வேண்டாமா அதை தீர்மானிக்கிறதாக சொல்லி என்னுடைய ஆர்குமெண்ட் முடிஞ்சு போச்சு. ஆர்டர் ரிசர்வ்டு, இன்னும் ஆர்டர் ரிலீஸ் பண்ணல. அப்ப இவன் நீ ஆர்டர் எப்படி ரிலீஸ் பண்ணுவான்? பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்றானா, அட்மிட் பண்றானா? இந்த பெட்டிஷன் அட்மிட் பண்ணானா அதுக்கப்புறம் நான் வந்து வாதம் பண்ணி கவுண்டர் ஃபைல் பண்ணி என்னைக்கு அந்த கேஸ் முடியும்? என்ன ஆகுது தெரியுமா? இந்த 4 வருடத்துக்கு 2022 கன்சியூமர் என்ன இருந்தானோ அதே கன்சியூமர் தான் இன்னைக்கு இருக்கிறான். அன்னைக்கு டாரிஃப் 1Aல இருந்தவன் தான் இன்னைக்கு டாரிஃப் 1Aல இருக்கான். அப்போ இந்த 3 வருடத்துக்கு 4 வருடத்துக்கு அந்த கன்சியூமர் 1A டாரிஃப் தான் பணம் கட்டிட்டு இருக்கிறான். வேற 3 லட்சம் கன்சியூமர் வந்து 1D பணம் கட்டுறான். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க 4000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் டிஃபரன்ஸ் அதிகமா கட்டிக்கிட்டு வரான். அப்ப அவனுக்கும் இவனுக்கும் என்ன ஆகுது? டிஸ்கிரிமினேஷன்.
டிஸ்கிரிமினேஷன் அமங் த கன்சியூமர். உபயோகம் ஒரே உபயோகம், சட்டம் இந்த ஒண்டி தான் சார்ஜ் பண்ணணும்னு ஆணையம் சொல்லியாச்சு. சொன்னதையும் மீறி 4 வருடமாக அந்த ஒன்னியை தான் அந்த கன்சியூமருக்கு 5 லட்சம் கன்சியூமருக்கு ஒன்னியில தான் சார்ஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க மின்சார வாரியம். சரி, ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க முடியுமா? நான் ஆணையம் இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சு எனக்கு ஃபேவரா வந்துருச்சு, தப்பு அவனுக்கு எல்லாம் ஒண்டி மாத்தின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2022ல இருந்து அவனுக்கு ரிவைஸ் பண்ணு சொல்ல செய்ய முடியுமா? வசூல் பண்ண முடியவே முடியாது. சட்ட குறுக்க நிக்கும் முடியாது. அவன் எனக்கு சார்ஜ் பண்ண கூட கோர்ட்டுக்கு போவான். ஏன் டேரிஃபா மாத்துறது மின்சார வாரியத்தினுடைய தவறு? ஏன் தவறு கிடையாது? நீ அன்னைக்கு எனக்கு பண்ணி இருந்தா நான் சரி வேணா எழுதி கொடுத்துருப்பேம்மா. பண்ண முடியாது. அப்போ ரெக்கவரியே பண்ண முடியாத லாஸ் 8500 கோடி ரூபாய் தெரிஞ்சே ஆணையம் செயலிட்டு போயிருக்கான். எதுக்காக செயலிட்டு போயிருக்கான்? அரசுக்கு பயப்படுறானா? எல்லா இதுவும் உண்டு. திறமையற்றவர்கள் இந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆணைய உறுப்பினர்களும் திறமையற்றவர்கள், தகுதியற்றவர்கள், அக்கறை இல்லாதவர்கள், பொறுப்பில்லாதவர்கள், சட்டத்தை மீறி அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய மோசமான கேரக்டர் கொண்டவர்கள். அவர்களால தான் இருக்க முடியும். தெரியாத விஷயத்தை நாம தெரிய கொண்டு போறோம். இது மட்டும் விஷயம் இல்ல. இப்ப நாம என்ன பேசுறோம்னா இதுதான் இந்த இடத்துல ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் அந்த பாலிசியை அது சரியா தப்பா அது ஒரு பாயிண்ட். ஆனா அக்செப்ட் பண்ணி 21 வருடம் நம்ம கடந்து வந்தாச்சு. இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த செயல்பாடு எவ்வளவு மோசமா இருக்கு. இதெல்லாம் தடுத்து நிறுத்தினா லாபத்துல போயிருந்திருக்கலாமா? நீ கணக்குல எல்லாம் ஒன்னாவே வச்சு 3 லட்சம் கோடி நஷ்டங்கிற குறைய வாய்ப்பு இருந்திருக்கும். நஷ்டத்தை நீ தடுத்திருக்கலாம் அதிகாரங்கள் உன்கிட்ட இருக்குது, நீ செய்யல. இப்ப அதுக்கு அதே மாதிரி டேரிஃப், எல்டி டேரிஃப் எடுங்களேன். டேரிஃப் 5 கமர்ஷியல், டேரிஃப் 6 என்ன சொல்லுது? டெம்பரரி சப்ளை. அப்புறம் அதுல ஒரு லேவிஷ் இல்லுமினேஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கான். நீங்க அந்த கடந்த 3 வருடத்துல இருக்கக்கூடிய டேரிஃப் ஆர்டர்ல என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் பேட்டரி எப்படி இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய சார்ஜிங்காக டேரிஃப் 7க்கு எத்தனை ஸ்லாட் வச்சிருக்கான் பாருங்க. பீக் ஹவர் சார்ஜஸ் 4 5 இருக்கு. அந்த கேட்டகரி இதுவரைக்கும் எந்த டேரிஃபுக்கும் கிடையாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு டேரிஃப் யூஸ் பண்றான். 2 மணி சாயந்தரம் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு டேரிஃப், 6 மணில இருந்து 9 மணி ஒரு டேரிஃப், 9ல இருந்து 5 மணி வரைக்கும் ஒரு டேரிஃப், 5 மணில இருந்து 8 மணி, இப்படி ஒரு 6-7 ஸ்லாப் இருக்கு சார். அதுல எப்படி செயல்படுத்த முடியும்? இந்த மின்சார வாரியம் எதுக்குமே லாயக்கு இல்லாத ஸ்மார்ட் மீட்டருக்கும் இது வரைக்கும் அவன் முனைப்பு காட்டல. கேட்டகரி இம்பார்ட்டன்ஸ் எது ரெவன்யூ அதிகமா வரக்கூடியது, எது ப்ராப்ளமேட்டிக், கவர்மெண்ட்டுக்கு உள்ள சர்வீஸ் கனெக்ஷனுக்கு முதல்ல ஸ்மார்ட் மீட்டர் போடுங்கன்னு சொன்னா அதை செயல்படுத்தல. ஸோ இந்த ஸ்லாப் ஹை டென்ஷன் ஹை ரெவன்யூ வரக்கூடிய ஹை டென்ஷன் சப்ளையர் கூட இன்னமும் அந்த டிஓடி மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணல சரியாட்டு. எல்டில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு டிஓடி மீட்டர் எஃபெக்ட் பண்ணல, இன்னும் கான்ஃபிகரேஷன் பண்ணாம இருக்கான். ரெவன்யூ வர்றதே கிடையாது. ரெவன்யூ எல்லா இடத்துமே அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அதுல இல்லீகல் பணம் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு இருக்கு, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எதையும் முறையாக செய்யறது இல்ல. அப்படி இருக்கிற போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய சார்ஜிங் டேரிஃபுக்கு 7க்கு 72 ஸ்லாட் எதுக்கு கொடுக்கணும்? டிஓடி 72 ஒரு 1 2 3 4 5 6 7 டைமிங் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன் சார். சொல்லுங்க. இன்னைக்கு நான் போட்டிருந்த அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன்ல அவங்க பீக் என்ன சொல்றாங்கன்னா, இதுல டேல 11 to 3 o'clock வரைக்கும் தான் பீக்கே வருது அப்படின்றாங்க. ஈவினிங் பீக் எல்லாம் கிடையாது, மார்னிங்ல தான் அந்த 11 to 3 தான் பீக்கே வருது அப்படின்றாங்க. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அதை போடவே மாட்டாங்க. எஸ், இப்ப நீங்க 4 ஸ்லாட் சொல்றீங்கல்ல, அவங்க ஒரே போட மாட்டேன்றானா? இப்போ சாயந்தரம் 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள என்ன சார் டிஃபரன்ஸ் வந்துட போகுது? அதுக்கு ஒரு டேரி கொடுத்துருக்காங்க சார். இது செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்த முடியாததை ஏன்டா சட்டமா கொண்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க? நிர்வாகத்தையும் மானிட்டர் பண்ண தெரியல, நிர்வாகத்தையும் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஆணையத்துக்கு முடியல. அப்போ பொதுமக்களை போய் டார்ச்சர் பண்றான். ஏன்னா அவன் மிரட்டுறான், நான் இப்படி போட்டுருவேன், நான் உனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றேன், நீ எனக்கு பணம் கொடு. மாதம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான், மாதம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? டிஓடி மீட்டர், பீக் ஹவர் சார்ஜஸ்க்கு என்ன சார் டைம்? 6 to 10ங்கிறான். காலையில 6 to 10,
ஈவினிங் 6 to 10ங்கிறான். ஆனா இப்ப நிறைய பேர் என்ன நம்ம ஓஎன்எம் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கேட்டு பாருங்களேன், பீக் நைட் எப்ப வருதுன்னு. 10 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்குது ஏசி. 9 மணி 10 மணிக்கு மேலதான் 12 மணி வரைக்கும் பீக். 12 மணி வரைக்கும் எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க. சப்ளை மார்னிங் 10 டிஸ்டர்பன்ஸ் to இருந்துட்டே இருக்கும். 10 to ரொம்ப டீப்பா போ, கீழே போ. ஆஃப்டர்நூன் 2 வரைக்கும் தான் பீக் வருது அப்படின்றாங்க. நைட் பீக் சொல்றேன், நான் நைட் பீக் சொல்றேன். ஏசி நைட்ல வந்து ஏசி டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் எல்லாமே ஏசி போட்டு தான். நைட்ல வந்து 140 வோல்ட் 150 வோல்ட் கீழே இறங்குது. இருக்கிற கன்வெர்ட் இன்வெர்டரை வந்து இன்னும் அதிக 2 டபுள் ட்ரிபிள் 4th அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. 120 வோல்ட்ல இருந்து இன்வெர்டர் இருக்குமான்னு தேடிட்டு உட்காந்துருக்கான். அந்த அளவுக்கு போகுது. அந்த நைட்டு 11 மணி 12 மணி தான் ஏசி. அவன் ஒரு பீரியட ட்ரிப் பண்ணி விட்டுட்டான்னா அவனுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அவனுக்கு ரிலீஃப் கிடைக்குது. ஏன்னா ஏசி இவன் தூங்கிட்டான்னா அவன் ஏசி ஆஃப் ஆயிருது. அப்புறம் அவன் ஆன் பண்ணும்போது சில ஆட்டோ ஆன் இருக்கு, சில ஏசியில சில ஏசியில கிடையாது. ஸோ அவன் அந்த மாதிரி தான் எஸ்எஸ்ல எல்லாம் ட்ரிப் பண்ணி விடுறாங்க. பீரியட் ட்ரிப் பண்ணி விட்டுருவான். கரெக்டா 11 மணிக்கு 10:30 மணிக்கு 11:30 மணிக்கு ட்ரிப் பண்ணி விட்டுருவான். அரை மணி நேரம் அவனுக்கு குஷன் கிடைக்குது. இந்த லட்சணத்துலதான் இவன் டிமாண்ட் அண்ட் சப்ளை மெயின்டைன் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் டிஸ்ட்ரிபியூஷன்ல. அப்போ பீக் என்ன, இவன் என்ன பண்றான்னா பீக் ஹவர் சார்ஜஸ்ல நைட்டு 10 மணில இருந்து காலைல 5 மணி வரைக்கும் கொடுத்து 5% இன்சென்டிவ்ங்கிறான். ஸோ எதையுமே சரியா பிளான் பண்றது இல்ல. எந்த டேட்டாவும் இவன் புள்ளி வரத எடுக்கிறதும் இல்ல, ரியல் பிக்சர் எடுக்கிறது இல்ல, அதை ஆணையத்துக்கு கொடுக்கறது இல்ல, ஆணையம் பரிசீலனைக்கான எந்தவித கட்டமைப்பையும் அவன் சரி பண்றது இல்ல. எல்லாமே வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு வாழ்ந்துருக்காங்க. வெரி குட். யாரோ ஒருத்தர் பேசணும்ன்றாங்க. சொல்லுங்க சார். செல்வகுமார். எஸ் சார். இப்போ இந்த பீக் ஹவர் விஷயத்துல வந்துங்க நம்ம ஒரு அப்நார்மல் இதுதான் தப்பான ஒரு விஷயத்தை தான் கையாண்டுட்டு இருக்கோம். ஒருத்தர் இப்போ கமர்ஷியல் சர்வீஸ் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறாரு, ஒரு லாயராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். காலையில் தான் அவங்க இது பண்ணுறாங்க, ஒரு 10 மணி வாக்கில் தான் அவங்க ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு வந்து 25% இது பண்ணுறோம், பீக் ஹவர் சார்ஜஸ்ன்னு போடுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தப்பாக இது பண்ணுறோம். மக்கள் நல்லா இருந்தால் தாங்க அவங்க வந்து பூராமே இன்சூரன்ஸ் பூரா எல்லாமே திவால் ஆயிட்டாங்கன்னா நம்ம நிர்வாகத்துக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற பூரா காட்சி பிடுங்குறதுலேயே தான் நம்ம குறியா இருக்கிறோமோ ஒழிய அவங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாதுங்க. சர்வீஸுங்கிற வார்த்தையை நம்ம இதுலேருந்து நம்ம ஈபினுடைய ஒரு இதுலேருந்து எடுத்துடலாம். சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சர்வீஸுங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் தான் நம்மளுடைய நிர்வாகம் போயிட்டு இருக்குங்க. எத்தனையோ விஷயங்களை நம்மளும் பார்க்குறோம். எது ஒரு பீஸ் ஆஃப் காலா அதை பண்ணி தரதுக்கு நம்மளால முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பீஸ் ஆஃப் காலுக்கு வந்து எத்தனையோ அலைஞ்சு அவங்க அது அந்த பீஸ் ஆஃப் காலை செட்ரேட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுதுங்க. மீட்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட ஒயரை தானே நம்ம போட்டு கொடுக்கணும், அது போடுறது கிடையாது. அதுல இது என்ன ப்ராப்ளம்னாலும் அவங்கள அலைய விட்டு அந்த ஒயரை சேஞ்ச் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுதுங்க. அது மாதிரி இப்போ அன்பண்டிலிங் கூட சார் சொன்னாரு. அன்பண்டிலிங் வந்து ஒரு ஃபேர்னஸ் இருக்கணும். நிறைய காம்படிட்டர் வந்தாங்கன்னா, ப்ரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா, ஜெனரேட்டர் ஒவ்வொருத்தரும் வரும்போது நம்மளுக்கு ஒரு போட்டியான இதுல சூழல்ல கரண்ட் பில் வந்து குறைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 2003 வந்து நம்ம இந்த லா வந்துச்சு. டிரான்ஸ்மிஷன்ல வந்து ஓப்பன் ஆக்சஸ்னு ப்ரைவேட் பிளேயர்ஸ் வரணும், ஒவ்வொரு இடத்துல ப்ரைவேட் பிளேயர்ஸ் வரணும் அப்படிங்கிறதும் இந்த சோலார் எனர்ஜியும் அவங்க அப்போவே அதை மனசில் வச்சு எடுத்து 2003 வந்து அந்த லா இது பண்ணாங்க. அப்போ படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு இது செல்ஃப் இதாக நம்ம செல்ஃப் எஸ்டீமா நம்மளுக்கு சுயசார்பாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிட முடியும். நம்மளோட இந்த நெட்வொர்க்கை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து சோலார்ல வந்து மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்மளால அப்ப நினைச்சோம். 2003 மிகப்பெரிய மாற்றத்தை மின்வாரியம் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லாம தான் போன போக்குல எது வேணாலும் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. டிஎன்ஆர்சியும் எதையுமே கண்டுக்கிறது இல்லைங்க. எது போட்டாலும் இப்போ சார் 2-3 பேரும் இது பண்றாங்க. என்ன அப்பீல் போட்டாலும் அங்க போனா அதை அப்படியே தள்ளுபடி பண்றது. உங்களுக்கு என்ன இதுல சம்மந்தம் இருக்கு, நீங்க இதுல என்ன உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாதிப்பு இருக்கா அப்படின்றத அந்த பெட்டிஷன் தள்ளுபடி பண்றதுக்காக கேட்கறாங்க. எந்த ஒரு இதுவுமே சரியா போலையே. ஆனா அதனால நம்ம அனைவரும் இதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம இது பண்ணும்போது இதுல கவனம் செலுத்தி டிஎன்ஆர்சிக்கு நிறைய பெட்டிஷன்ஸ் கொண்டு போய் இது பண்ணா மட்டும்தான் நம்மள தமிழ்நாட்டுல தொழில்துறை நல்லா இருக்கும். நம்ம இப்போ வாங்குற ஒவ்வொரு பொருளினுடைய விலையும்
கட்டுப்பாடோட இருக்கும். இதுல வந்து அரசுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ஆனா அரசு அதை பத்தி கவலைப்படுறதே தெரியலைங்க. ஒவ்வொரு பொருளையுமே வாங்குற விலை வந்து எங்கேயுமா ஒரு பொருளை பதுக்கி அதனால விலையேற்றம் பண்றதை தடுக்கணும். விலையை வந்து அஃபோர்டபுளா வாங்குறதுக்கான ஈஸியா அவங்களோட அஃபோர்டபுளா வாங்குற அந்த விலையில வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அரசுக்கு இருக்கு. அப்படி இல்லாத விலை தருணத்துல வந்து மானிய விலைன்னு சொல்லி நம்ம தரணும். இந்த மானிய விலையில இந்த பக்கம் மின்சாரம் தரேன்னு சொல்லிட்டு நம்ம 8 ரூபா 10 ரூபாங்கிற அளவுக்கு ரொம்ப ரேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு போறோங்க. இந்த மானிய விலையில கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு பொருளையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. இங்க மின்வாரியத்தினோட காரணத்தினாலேயே நம்ம இவங்களுக்கு ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் பில் பண்றதுனால ஹையஸ்ட் பில் அவங்க மேல சுமத்துறதுனாலயே ஒரு பொருளோட விலை ஜாஸ்தியா ஏறி போயிட்டு இருக்கிறதா தாங்க நான் ஃபீல் பண்றேன். அப்படிங்கிற இந்த இந்த சிறிய கருத்தை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேங்க. நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட்டுங்க. வேற யாராவது உங்க கருத்து சொல்றீங்கன்னா சொல்லுங்க சார், ப்ளீஸ். யாராவது உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தா சொல்லுங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு விவாதம் பண்ண நம்ம ஒவ்வொரு விவாதத்துக்கும் வந்து அரசுக்கும் மின்துறை நிர்வாகத்துக்கும் நம்ம கொண்டு போறோம். நம்ம முடிஞ்ச நம்மளுடைய கடமையை நம்ம செய்யறோம். ஸோ எந்தெந்த வழியில எல்லாம் இவங்க வந்து தவறு பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதெல்லாம் இவங்க கவனம் செலுத்துறத இங்க அலட்சியப்படுத்தி இருக்காங்க, அதனால ஏற்படக்கூடிய இழப்பு எவ்வளவு அப்படிங்கிறத இப்ப நாம பண்ண முடியும். நம்ம பாலிசியை உருவாக்க முடியாது, பாலிசியை பிரஷ் பண்ண முடியாத இடத்துல நம்ம வந்தாச்சு. எஸ், யாரோ ஒப்பீனியன் உங்க கருத்தை சொல்லுங்க சார், ப்ளீஸ். சார் வணக்கம் சார். எல்லாத்துக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார். ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு சர்க்கிள்க்கும் குறைந்தபட்சம் ஒரு 2000 எல்டிசிடி சர்வீஸ் இருக்கு சார். ஆவரேஜா போட்டா ஒரு 2000 எல்டிசிடி சர்வீஸ் ஒரு சர்க்கிள்க்கும் வரும். ஆனா இப்ப வந்து நம்ம டொமஸ்டிக் சர்வீஸா மெர்ஜ் பண்ணி, அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெப் இருக்கு, அந்த வீட்டுக்கு ஒரே வீட்டு பர்பஸுக்கு வந்து ஒரு 2 சர்வீஸ் இருக்குன்னா அதை வந்து மெர்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப வாரியம் சொல்லுது. அதுதான் இப்ப நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா எந்த இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர், அதாவது எல்டிசிடி கன்சியூமர்ஸ இது வரைக்கும் மெர்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை கையை வச்சோம்னா நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா அதுலதான் நிறையவே லாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் விட அதுலதான் நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரே பர்பஸுக்கு 2 எல்டிசிடி சர்வீஸ் இருக்கு, எல்லா சர்க்கிள்லயும் இருக்கு. இது யாராலையும் மறுக்கவே முடியாது. ஒண்ணு சார், இதுக்கு சாரோட ஒப்பீனியன் சொல்லுங்க சார். நான் நெக்ஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, வெரி குட். நல்ல பாயிண்ட் நீங்க ரைஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. அதுல 22 ஆணையத்துல வந்து இவங்க டிஎன்ஏபி வந்து ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. டேரிஃப் பெட்டிஷன்லயே அவங்க கிளியரா சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி ஒரே பிரிமிசஸ்ல மேபி ஒரே டோர் நம்பர்ல அடுத்தடுத்துல இருக்கலாம். அதனுடைய ஃபென்சிங் இல்லாம அட்ஜசன்ட் இடத்துல ரெண்டு ஒரே கம்பெனியினுடைய ஒரே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கான வேலையை 2ஆ பிரிச்சு பக்கத்துல தனி கம்பெனிங்கிற மாதிரி போட்டு தனி சப்ளை வாங்கியிருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு கேட்டகரி இருக்கு. என்னன்னா, ஒரு ஹோட்டல் நடத்தி ஒரு லாட்ஜிங் இருக்கும், கீழே லாட்ஜிங் இருக்கும், மேல ஹோட்டல் இருக்கும், இல்ல கீழே ஹோட்டல் இருக்கும், மேல லாட்ஜிங் இருக்கும். அதுக்கு மேல அந்த இதுக்குள்ள நம்ம அந்த அயன் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த உள்ள ஸ்டே பண்ணக்கூடியவங்க ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி மேல இருக்கும். அதுல குக்கிங் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ண, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு தனி சர்வீஸ் வாங்கிப்பான். வாங்கிட்டு என்ன சொல்லுவான்னா, அது ஹோட்டல் தனின்றுவான், லாட்ஜ் தனின்றுவான். ஆனா இந்த லாட்ஜில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, இவங்க சாப்பிட்றது எல்லாம் ஒரே ஓனரா இருக்கும், ஒரே டோர் நம்பரா இருக்கும். ஆனா பிரிமிசஸ் வந்து தனியா செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பிரிமிசஸ்க்கு வந்து தனி சர்வீஸ் வாங்குறதுக்குள்ள ப்ரொவிஷன் இது வரைக்கும் இருந்தது. ஆணையத்தினுடைய சப்ளை கோட்ல வந்து அந்த ப்ரொவிஷன் இருந்தது. அந்த அடிப்படையில தான் எல்லாரும் வாங்கினாங்க. இப்ப என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஒரு கொஸ்டின் பண்ணிட்டான். ஆணையம் என்ன சொல்லிட்டான்னா, நீ லீஸு கூட்டிருந்தேன்னா லீஸ் டாக்குமெண்ட் கொடு. ஓனர் ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, ரெண்டு மூணு பிசிக்கல் செக்ரிகேஷன் இருக்கணும். நம்ம என்ன சொல்றது, நம்ம அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்லிட்டே இருக்கலாம். பிசிக்கல் செக்ரிகேஷன், எலக்ட்ரிக்கல் செக்ரிகேஷன் இருந்து என்ட்ரன்ஸ் ஒண்ணு லிங்க் ஆகாம இருந்துன்னு சொன்னான்னா ஓனர் ஒன்னா இருந்தாலும் நீ சர்வீஸ் கொடுக்குறான். இப்ப என்ன பண்ணிட்டான், இல்ல ஓனர் ஒன்னா இருந்தாலும் அதை என்ஜாயர் யாருன்னு பாரு, ஒரே ஓனர்னா மெர்ஜ் பண்ணிடுது.
ஒரே ஓனர் இல்ல, அதுல டெனண்ட்டுக்கு இருக்காங்கன்னா டெனண்ட் உள்ள அக்ரிமெண்ட் இதை கொடு. இல்ல அண்ணன் அவனுடைய ஓன் பிளட் ரிலேஷனே இருக்கான், மகன் இருக்கான், மகா இருக்காங்க, இல்ல ரிலேஷன் இருக்காங்க அப்படின்னா ரேஷன் கார்டு அவங்களுக்கு ரேஷன் கார்டு தனியா கொடு. இதெல்லாம் எதுக்கு அப்ளை பண்றான்னா டொமஸ்டிக் மட்டும் தான் அப்ளை பண்றான், இண்டஸ்ட்ரிக்கு வரல. அப்ப இந்த 2022 டேரிஃப் பெட்டிஷன்ல என்ன கொடுத்தான்னா, நான் இதெல்லாம் மெர்ஜ் பண்ண போறேன் அப்படின்னு அவன் ஒரு ப்ரப்போசலை கொடுக்குறான். ப்ரப்போசல் கொடுத்த உடனே ஆணையத்தினுடைய கமிஷனுடைய ரிப்ளை அந்த 2022 டேரிஃப் ஆர்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். டேரிஃப் ஆர்டர்ல கிளீனா இருக்குது. என்ன சொல்லியிருக்கிறான்னா, இதை மெர்ஜ் பண்ண முடியாது, மெர்ஜ் பண்ணதுக்கான உள்ள நியாயமான காரணத்தை அவன் டான்ஜெட்கோ சொல்லல, அதனால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கு அப்புறம் வந்து சப்சிக்வெண்ட் ஆர்டர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது 2022 நடந்தது. ஆனா 2013-14 உள்ள சப்ளை கோட் அமெண்ட்மெண்ட்ல கொடுக்குற போது இந்த பாயிண்ட சொல்லியிருக்கான். எப்படி பிரைவேட் பில்டிங் இருந்தாலும் ஓனர் ஒரே டோர் நம்பரா இருந்தா ஒரே சர்வீஸ் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆம்பிகுட்டி நிறைய இருக்கு, ஆம்பிகுட்டி இருக்கு. சோ இண்டஸ்ட்ரியை வந்து அவன் கை வைக்கிறது இல்ல, ஆனா த்ரெட் பண்றான். ஒவ்வொருத்தனையும் நான் மெர்ஜ் பண்ணிடுவேன், மெர்ஜ் நிறைய கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வருது. கம்ப்ளைண்ட் ஒரு தியேட்டருக்கு 5 லட்சம் ரூபா வாங்கியிருக்கான் சார். ஒரு தியேட்டர்ல போய் இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல போய் அவனை நான் 2 சர்வீஸ் தனித்தனியா வாங்கியிருக்கிறேன், 2 எலக்ட்ரிசிட்டி இருக்கு, மெர்ஜ் பண்ணு, இல்லைன்னா நான் அவன் நோட்டீஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 5 லட்சம் ரூபாயில இருந்து 15 லட்சம் ரூபாய் ஆள் தராதரம் ஏற்ற மாதிரி பணம் வசூல் பண்ணிட்டே இருக்கான். ஆனா டொமஸ்டிக் நீங்க யாரும் கொடுக்க மாட்டீங்க இல்லையா, அதனால அவன் வந்து அந்த ஆக்டை வந்து இம்போஸ் பண்ண பார்க்கலாம். கன்னியாகுமரி சர்க்கிள்ல வந்து எனக்கு தெரிஞ்சுமே 1000 இருந்து 2000 சர்வீஸ் கனெக்ஷனுக்கு மேல மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எப்படி டெனண்டே இருக்கிறாங்க, ஒரே வீடுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டெனண்ட் இருக்காங்க, கீழே ஓனர் இருக்காங்க, மெர்ஜ் பண்ணிட்டான், கண்ணை மூடிட்டு மெர்ஜ் பண்ணிட்டான். அது பெரிய டிஸ்பியூட் அங்க ஓடிட்டு இருக்கு. சரி, நீங்க அதை பத்தி நீங்க எதை சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஒரு டோர் நம்பருக்கு ஒரு சர்வீஸ்ங்கிறது நமக்கு ஏற்கனவே என்ன இருக்கு, தனி செக்ரிகேஷன் இருக்குதா, பில்டிங் செக்ரிகேஷன் இருக்குது, ரைட், அவனுக்கு நீ சர்வீஸ் கொடுக்கலாம். அந்த ஆக்ட் அந்த ரூல் தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கோம். சார் அடுத்து சார் ஒரு சின்ன விஷயம் சார், என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம டொமஸ்டிக் சர்வீஸை மெர்ஜ் பண்றதுனால வாரியத்துக்கு வருமானம் வரும், இழப்பீடு வந்து நம்மளுக்கு சரி செய்யப்படும்னு சொல்றாங்க. ஓகே, நியாயமானது, அதை நம்ம கேட்டுக்கிறோம் சார். ஆனா ஒரு மாசத்துக்கு ஒரு 2 எலக்ட்ரிசிட்டி சர்வீஸை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஏதோ ப்ரொடக்ஷன் பண்றாரு. 112 கிலோவாட்டு, அதாவது 112னா 224 கிலோவாட் 2 சர்வீஸ வச்சுக்கிறாரு. ஆனா வந்து ப்ரொடக்ஷன் என்னமோ ஒரே இதுதான், ஒரே பிரிமிசஸ்குள்ளதான் இருக்கும். அந்த வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கிட்டு ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க சார், இங்கிட்டு பாட்டில ப்ளோ பண்ணிப்பாரு, ஒரு சைடு வந்து பாட்டில ப்ளோ பண்ணிப்பாரு, இன்னொரு சைடு அந்த பாட்டில கூல்ட்ரிங்க்ஸ் நிரப்பாரு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஒண்ணுதான். ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் ஒண்ணு 224 கிலோவாட்டுக்கும் இவர் கட்டுற பிக்சட் சார்ஜ் 30,000 ரூபாய். இதை ஹெச்டிக்கு கொண்டு போனோம்னா 1,31,000 ரூபாய் கட்டணம் வரும். நம்மளுக்கு வந்து அப்படியே சிம்பிளா நம்மளுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் அந்த 2 சர்வீஸ்ல மட்டுமே போயிடுது. இது சார், இது ஒரு விஷயம் சார். அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டாக்டிஸா இந்த விஷயத்த செய்யறாங்க. நீங்க எல்லா இடத்துலயுமே நோட் பண்ணலாம். அதாவது கணவர் பெயர்ல ஒரு சர்வீஸ், ஒரு எலக்ட்ரிசிட்டி சர்வீஸா இருக்கும், மனைவி பெயர்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி சர்வீஸா இருக்கலாம். மேபி சர்வே நம்பர் 2 வேறையா இருந்துச்சுனாலே இவங்க தனித்தனி சர்வீஸ் வாங்கிக்கிறாங்க. இத வந்து வாரியமும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இதை மெர்ஜ் பண்ண சொல்லி வந்து வாரியத்துல யாரு சொன்னாலும், அதாவது ஒரு ரெவன்யூ சைட்ல இருந்து இவங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க அதை வந்து சிரத்தை எடுத்து பாக்குறதுக்கு முன் வரல. இல்ல, இந்த உங்க கருத்து வந்து நீங்க பாக்குற வியூ வந்து எனக்கு அது 50-50 தான், அது நியாயம் இருக்கு உங்க பாயிண்ட்ல. எப்படின்னா, நீங்க ரெவன்யூ ஆஸ்பெக்ட்ல மட்டுமே அவனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அவனுக்கு எல்டி சர்வீஸ் வாங்குறதுக்கு, எல்டி சீட்ல ரன் பண்றதுக்கு அவனுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். எல்டி சர்வீஸ் எல்லாத்தையுமே ஹெச்டியா மாத்திட்டா நமக்கு ரெவன்யூ வரும், அந்த ஆஸ்பெக்ட நீங்க 100% நீங்க அதை அப்ளை பண்ண முடியாது. ஜென்யூனிட்டி இருந்தா மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். நீங்க உங்க ஆர்குமெண்ட்டுக்கு அவன் என்ன ஆர்கியூ பண்ணுவான் நான் கூட சொல்றேன் கேளுங்க. அவன் பாட்டில் மேனுஃபேக்சரர் அவன் டிசைன் பண்ணிப்பான், அந்த பாட்டில் ப்ராடக்ட்டை பினிஷ் பண்ணிடுறான். ஒரு ப்ராடக்ட் பினிஷ் ஆயிடுச்சு, ஒரு பாட்டிலுங்கிறது மேனுஃபேக்சரிங், பாட்டில் மேனுஃபேக்சரர் ஒன்னும் வேண்டாம்,
இந்த குங்கும சிமெண்ட் கல்யாண வீடுகளுக்கு குங்கும சிமெண்ட் வைக்கிறது கூட பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கக்கூடிய இந்த சென்னையில போனீங்கன்னா நார்த் சென்னையில அவ்வளவு பேரும் மோல்டிங் பிளாஸ்டிக் மோல்டிங் மிஷின் வச்சிருக்கான், எலக்ட்ரிக் ஹீட்டர் வச்சு பண்ணிருக்கான். அவன் ப்ராடக்ட் என்ன, அந்த டப்பா சின்ன பிளாஸ்டிக் டப்பா மேனுபேக்சர் பண்ணி வெளியில கொடுக்குறதா, அவ்வளவுதான். அதை வீடு சர்வீஸ்ல ஓட்டிகிட்டே இருப்பான். இன்னும் தெப்ட் திருட்டுலதான் ஓட்டுவான். அதை நேர நானே போய் பிடிக்க போயிருக்கேன், என் காலில் உங்களுக்கு பொம்பளை ஓடி வந்து கையும் பிடிக்க காலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, நகரவே முடியாது உங்களால. அது பொம்பளைகளே அந்த ஷார்ட் மீட்டரை ஷார்ட் பண்ணிக்கிற ஒயரை பொம்பளையே பிடிச்சு இழுக்குது. எஸ், ஓகே. சோ இது ஒரு ஆங்கிள். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பாட்டில் மேனுபேக்சரிங் மேனுபேக்சர் ப்ராடக்ட் பினிஷ்டு ப்ராடக்ட், அந்த பினிஷ் பண்ண ப்ராடக்ட் பாட்டில வந்து இவனுக்கு கூலிங் மேனுபேக்சரிங் கூலிங் வந்து சப்ளை பண்றான். அதுல என்ன தப்பு இருக்க முடியும், அவன் அப்படிதான் அறிக்கை பண்ணுவான். ஸோ அதுவரை நம்ம நோக்கம் நாம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஒரு ஏரியா பிசிக்கல் செக்ரிகேஷன் பில்டிங்லயும் சரி எலக்ட்ரிக்கலையும் சரி செக்ரிகேஷன் இருந்ததுன்னு சொன்னா கொடுத்துடலாம். ஒரு ஓனர் பேர்ல ஒரு சர்வீஸ்ங்கிறது யார் சொன்னா, எப்ப இந்த பிரச்சனை வந்தது, சப்சிடிங்கிற வந்தாதான் இந்த பிரச்சனை வந்தது. 100 யூனிட் ஃப்ரீங்கிற வரும்போது தான் வந்தது. அது யாருக்கு, டொமஸ்டிக் தான் அதிகமாக பாதிப்பு, டொமஸ்டிக் தான் அதிகமாக பாதிப்பு. இன்னைக்கு 112 கிலோவாட்டுங்கிறத இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், 150 கிலோவாட் கொண்டு போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு, 150 கிலோவாட் கொண்டு போயிட்டான். ஆணையம் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டான், எல்டிசிடியை 150 வரைக்கும் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். நம்ம அப்ஜெக்ட் பண்ணோம், கூடாது அப்படி சொன்னோம், கொண்டு போயிட்டான். அதுக்கு அவன் என்ன அவன் சொன்ன காரணம் தெரியுமா, நிறைய அக்ரி சர்வீஸ் இருக்கு பாருங்க, நெல் அரைக்கிற மிஷின் எல்லாமே வந்து வருஷத்துக்கு 360 நாள் எங்களுக்கு ஓட்டுறது கிடையாது. எங்களுக்கு எப்போ ஈல்டு இருக்குதோ அப்பதான் நாங்க ஓட்டுவோம். 3 மாசம் ஓட்டுவோம், அப்புறம் 3 மாசம் எங்களுக்கு நெல் வரது இருக்காது, நாங்க இழுத்து மூடி போட்டிருப்போம். அதுக்காக நாங்க வந்து ஹெச்டிக்கு பணம் கட்டிட்டு இருக்க முடியாது. அதனால எங்களுடைய மேக்சிமம் கிலோவாட்டை வந்து 150 மாத்தி கொடுங்க. அப்படி கொண்டு போகும்போது 112 இருந்து 132 வரைக்கும் ஜஸ்ட் எனக்கு ரீகால் பண்ண முடியல. அதுக்கு மேல வந்து வெர்ச்சுன்றான் அவன் என்ன ஹெச்டி மாதிரி தான், ஆனா ஹெச்டி கிடையாது. ஹெச்டி இவ்வளவு ரூபாய் வாங்கிப்பான், அதுல உள்ள 60% அமௌண்ட் வாங்கிப்பான், ஹெச்டி கிடையாது. சார் சொல்ற கரெக்ட் தான் சார், சார் சொல்ற கரெக்ட் தான் சார். 586 ரூபாய் பிக்சட் சார்ஜ் வாங்குறாங்க, 112 வரைக்கும் வாங்கியிருந்தா 160 ரூபாய் பிக்சட் சார்ஜ் பர் மந்த் வாங்குறாங்க, அது கரெக்ட் சார். ஆனா இப்ப அதே நீங்க சார் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 150 கிலோவாட் வரைக்கும் 586 வாங்கியிருந்தாலும் கூட ஹெச்டி சர்வீஸ் போகாம செய்யணும்னு சொல்றாங்க. அதே நீங்க சொன்ன ரைஸ் மில்லுக்கே சொல்றேன் சார், ரைஸ் மில்லு கவர்மெண்ட்டுக்கு அரைச்சு கொடுக்குற ரைஸ் மில்லு 112 கிலோவாட்ல ஒரு சர்வீஸை வாங்கிக்கிட்டு அதே பிரிமிசஸ்க்குள்ள வந்து அவங்க மனைவி பெயர்லயோ அல்லது வேற யார் XRY அவங்க பேர்லயோ ஒரு வந்து நான் என்ன ஆற்ற மில்லு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 50 கிலோவாட்டை வாங்கி அந்த யூசேஜையும் அதே மில்லுக்கு பண்ணி இவங்க அந்த 586 ரூபாயை தவிர்க்க பாக்குறாங்க பிக்சட் சார்ஜ். இந்த நீங்க சொல்ற இந்த ஐட்டத்தை வந்து நீங்க நம்ம ஸ்குவாட் பண்ண முடியும். ஏபிடிஎஸ் வந்து அதை நம்ம விஜிலன்ஸ் போய் ரெய்டு பண்ணாங்கன்னா 50 கிலோவாட் ஆயில் மேனுபேக்சரிங் பிளான்ட்டுக்காக வாங்கி அதை ஆயிலுக்கு பண்ணாம அக்ரிக்கு வந்து ரைஸ் மில்லுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்க பிடிக்க முடியும். அது வயலேஷன், கிளியர் வயலேஷன். அதுக்காக அதை மெர்ஜ் பண்றேன்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னா ஓனர் வேற, சர்வீஸ் கனெக்ஷனுடைய ஓனர் வேற, பர்பஸ் டிஃபைன் பண்ணிருக்கிற பர்பஸ் வேற, அந்த தொழிற்சாலைக்காக வாங்கியிருக்கக்கூடிய அந்த ட்ரேட் லைசன்ஸ் அது வேற இருக்கும். வேறையா இருக்கிற போது நீங்க அவனை கொஸ்டின் பண்ண முடியாது, மெர்ஜ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அவன் வயலேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அவனை கையும் களவுமா பிடிக்க முடியும். அது ஒரு ரெவன்யூ ஆஸ்பெக்ட்ல யோசிக்காதீங்க நீங்க. நான் என்ன பாக்குறேன் பாருங்க, நீங்க உங்க வியூ, அது என்னுடைய வியூ பாருங்க. எல்டிசிடி வந்து நிறைய ஃப்ராட் பண்றான். நீங்க மெர்ஜ் பண்ணி லாபம் வருது ஒரு பக்கம், ஒரு ஆங்கிள் ரைட். நான் என்ன சொல்றேன், அவன் டிஓடி மீட்டர் மாட்டல, டிஓடி இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பவர் ஃபேக்டர் சரியா ப்ராப்பரா பாக்குறதுல, ஹார்மானிக்ஸை பத்தி செக் பண்றது இல்ல, அவன் பில்லிங்க வந்து மீட்டர் எரிஞ்சு போகுதுன்னு மீட்டர் எரிய வச்சு கொள்ளையடிக்கிறான். சார் இந்த எல்டிசிடி சர்வீஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. சிடியினுடைய பொலாரிட்டி, சிடிக்கு எப்படி கனெக்ட் பண்றான், எதை எப்படி அதை ரெக்கார்டிங் ஏற்ற முடியாத அளவுக்கு என்னென்ன பண்றான், மீட்டரிங் எம்ஆர்டி பீப்புளுடைய சப்போர்ட்ல அவன் காசு வாங்கி அந்த கன்சம்ஷனை பாதிக்கு பாதி குறைச்சி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ராடுலன்ட் நிறைய இருக்கு. அவங்களுடைய ரைட்ஸ்ல கை வச்சுட்டு ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி நீ முடிவெடுக்கிறதுங்கிறது ஒரு பார்வை. பட் கிளியரா இருக்கு, கிளியர் வயலேஷன்.
ப்ராப்பர் மீட்டர், கம்யூனிகேபிள் மீட்டர் ஏன் போட முடியல? ஏன் கம்யூனிகேபிள் மீட்டர் போட முடியல? எலக்ட்ரிசிட்டிக்கான நீ அதை மோடம் வச்சு நீ எனக்கு மீட்டரை, எனக்கு ஸ்மார்ட் மீட்டரை வாங்கி மாட்டிடு, நீ தான் பொறுப்புன்னு சொன்னா பண்ண மாட்டேன் அவன். பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏன் செய்யல? நம்ம அவன் கன்சியூம் ஆகக்கூடிய என்ன கன்சியூம் பண்ணிருக்கிறான், அந்த யூனிட் என்ன, அந்த யூனிட்டை வந்து கம்யூனிகேபிள் பண்ணி மெயின் சர்வருக்கு கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா பில்லிங் போட்டு அவன் மீட்டர் எரிக்காத அளவுக்கு, மேனுவல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாத அளவுக்கு கார்ட் பில்லிங் அண்ட் அசஸ்மெண்ட்டை ஒழுங்கா பண்ணிட்டாலேயே உங்களுக்கு ரெவன்யூ நிறைய வந்துடும். இந்த மாதிரி வேலையை செய்யவே வேண்டாம். அவன் மெர்ஜ் பண்ணா என்ன, மெர்ஜ் பண்ணா என்ன, அதை நீங்க நம்ம ஸ்குவாட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். சட்ட ஏற்கனவே ப்ரொவிஷன் இருக்கு. இன்னைக்கு ஆணையம் என்ன பண்ணிட்டான்னா, தவறுதலாக அவனுக்கு அந்த ஒரு அனுபவம் இல்லாத காரணத்தினால, ஒரு அயோக்கியத்தனத்தினால இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணி சட்டத்தை வந்து நீர்த்து போக வச்சுட்டான். ஃபீல்டு பீப்புள முடிவெடுக்கிற மாதிரியான பிளெக்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். நம்ம 2022 டேரிஃப் ஆர்டர்ல தெளிவா சொன்னோம், கமெண்ட்ஸ்லயே சொன்னோம், பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் முடிவை நீங்க எடுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, முடிவை வந்து ஃபீல்டு பீப்புள் முடிவு எடுக்கிற மாதிரி அவனுக்கு கையில விடாதீங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எலக்ட்ரோஸ்டேட்டிக் மீட்டர் பழைய மெக்கானிக்கல் மீட்டர் மாத்தவே இல்லை. இப்படிதான் பண்ணுவான். அப்படி எலக்ட்ரோஸ்டேட்டிக் டிஜிட்டல், பழைய டிஜிட்டல் மீட்டர் இருக்கு, 30 லட்சம் மீட்டர் மாத்தாம இருக்கு. டிஓடி மீட்டர் சப்ளை வாங்கணும்னு சொல்லியிருக்கான், வாங்கல. இருந்த மீட்டருக்கு ரீகான்பிகரேஷன் பண்ணல. எல்லா வண்டியும் 20% 25% எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு ஜாலியா உட்காந்துருக்கான். ரெவன்யூ வர வேண்டிய இடத்துல, ரெவன்யூ லீக் ஆகக்கூடிய இடத்துல நீங்க பிளக் பண்ணாம சட்டத்தை காம்ப்ளிகேட் பண்ணி மேலும் மேலும் நீங்க சட்டத்திலேயே பிளே பண்ணு நினைச்சீங்கன்னா சாதிக்கவே முடியாது. இன்னைக்கு டொமஸ்டிக் இஷ்யூல வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஓனருக்கு ஒரு சர்வீஸ்ங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வியாபாரி, நீ மின்சாரத்தை விற்கக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவன். உங்களை யாரும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க சொன்னது? நீ வியாபாரம் பண்றாரு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? எத்தனை சர்வீஸ் வேணாலும் நீ கொடுக்கணும். அப்ப அதுக்கு நமக்கு பழைய ரூல் கிளியரா இருந்தது. பிசிக்கல் செக்ரிகேஷன் ஒரு அவன் என்ன காரணம் சொன்னான் தெரியுமா? இந்த இதை கொண்டு வரும்போது 1D 1E இதெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள 3 சர்வீஸ் இருந்ததுன்னா எப்படி சார் 3 சர்வீஸ் கொடுத்தான்? ஏன் அவன் மேல் நடவடிக்கை எடுக்கல? அதை விட்டுற வேண்டியது. 3 சர்வீஸ் இருந்ததுனால ஒரு பில்டிங்ல 4 மாடி இருந்தாலும் ஒரு சர்வீஸை கொடுப்பேன்னு சொல்றது அபத்தமா தெரியலையா? இதெல்லாம் தான் ஃப்ராடு. ஒழுங்கா இருந்த சட்டத்தை நான் அமன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு திருத்தம் செய்து நாச்சு பண்ணிட்டான். இன்னைக்கு என்ன பண்றான்? தடி எடுத்தவன் தண்டல்காரன். அவன் அந்த எஸ்சிக்கு அவனுக்கு என்ன அறிவு இருக்கோ அவன் என்ன சொல்றானோ, கீழே இருக்கிறவன் என்ன சொன்னானோ அதை ஒண்ணு அவன் சொல்றத எவன் கேட்கறான், இல்ல கீழே இருக்கிற என்ன சொன்னானோ அவன் எஸ்சிக்கு அந்த ஒண்ணுமே அறிவு இல்லாத அதை கேட்கறான். கேட்டுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி சர்க்கிள்ல வந்து ரொம்ப ப்ராப்ளம். எனக்கு தகவல் வந்ததுனால கன்னியாகுமரி சர்க்கிள் சொல்றேன். மற்ற சர்க்கிள்ல எல்லா சர்க்கிளும் நடந்துட்டு இருக்குது. மெர்ஜி பண்ண சொல்லிட்டாங்க. எதையும் நாம்சி பார்க்காம மெர்ஜி பண்ணிட்டான். எந்த நாம்சி பார்க்காம மெர்ஜி பண்ணிட்டான். அவ்வளவு பேர் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. 2022 நீ வந்து வாடகை கொடுத்த, நீ அக்ரிமெண்ட் கொடுக்கல. வாடகை கொடுக்குற ஆள் தனி ஆளுன்னு நல்லா தெரியுது. வாடகைக்கு தான் இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அக்ரிமெண்ட் கொடுக்கல, அக்ரிமெண்ட் கேட்கலன்னா அவன் வந்து கொடுத்துட போறான். கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. நோட்டீஸ் கொடுக்கல, உண்மை நோட்டீஸ் எதுவும் கொடுக்கல. டைரக்டா ஸ்ட்ரைட்டாவே அவன் டேரிஃப் எல்லாத்தையும் மாத்தி விட்டான். ஒண்டியா மாத்தி விட்டுறது, ஒண்டியா மாத்துறது. இல்லைன்னா எல்லா சர்வீஸையும் மெர்ஜி பண்ணி ஒன்னியாவா டோட்டல் சர்வீஸ் அப்படிதான் இருக்கும். இவன் 500 யூனிட், அவன் 500 யூனிட், 1000 யூனிட்டுக்கு டேரிஃப் ரிவைஸ் பண்றது. இது எல்லாம் எதனால வந்தது? மின்சார வாரியத்தினுடைய தவறு கிடையாது. இந்த வீணா போன அந்த ரெகுலேட்டரி கமிஷனுடைய தவறான கொள்கையினால, தவறான டேரிஃப் உத்தரவை செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுமே அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதும், அப்படி பிறப்பிச்ச உத்தரவை செயல்படுத்துறாங்களான்னு மானிட்டர் பண்ணாம இருந்ததும், எல்லாத்துக்குமே இந்த ஆணையம் தான் பொறுப்பு. ஆணையத்தினுடைய செயலற்ற தன்மையும் தவறான அனுபவம் இல்லாததும் தான் இன்னைக்கு இந்த மின்சார வாரியம் மிகப்பெரிய சீரழிவு சந்திச்சிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம சந்திச்சதுல கலெக்ஷன் நல்லா பண்ணிட்டு அந்த என்ன இருந்ததோ சிம்பிளிஃபை பண்ண சொல்றான். டேரிஃப் ரெகுலேஷன்லயும் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்லயும் நேஷனல் பாலிசிலையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கிறான். காம்ப்ளிகேட் பண்ணாதேங்கிறான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி விடாத. டேரிஃப் மக்கள் எளிய புரிஞ்சுக்கணுங்கிறான். ஏழை எளிய சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அளவுலதான் உன்னுடைய டேரிஃப் இருக்கணுங்கிறான். இப்ப யாரால உங்களாலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு டேரிஃப் என்ன ரேட்டு, என்ன எப்படி டிஃபைன் பண்ணிருக்கிறான், அதுல என்னென்ன உட்பிரிவுகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுத்துருக்கான், என்ன வாங்குறான், சப்சிடி என்ன வாங்குறான், என்ன ரீடிங் இருக்குது, எந்த டேட்டாவும் ஆக்சுவல் டேட்டா கிடையாது.
இந்த மின்சார வாரியம் நெலிஞ்சு என்ன பர்பஸுக்காக அன்பண்டலிங் இது பண்ணி 3 நாளை பிரிச்சு கணக்கு வழக்கு சரியா மெயின்டைன் பண்ணு சொன்னானோ மொத்தத்தையும் சுவாகா பண்ணிட்டான். இப்போ எந்த டேட்டாவும் ஒண்ணு கிடையாது. லைன் லாஸ் எவ்வளவு தெரியாது, மின் தப்பி எவ்வளவு தெரியாது, ஒவ்வொரு டேரிஃப்ல என்ன கன்சம்ஷன் ஆகுது தெரியாது, எந்த டேட்டாவும் வர்றதில்ல. இன்னைக்கு அசஸர் இருக்கிறானா, அசஸர் ரெக்ரூட்மெண்ட் இல்ல. யாரோ ஒரு கழுதைய குதிரையோ 6 ரூபா 5 ரூபாய்க்கு கொடுத்து வெளியில உள்ள சம்பந்தம் இல்லாதவனை அவன் என்கேஜ் பண்ண வேண்டியது. அவன் கொஞ்சம் விஷயமானவன் தான், அவன் கீழே இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தனை என்கேஜ் பண்ணிட்டு அவனுக்கு 3 ரூபா கொடுத்து இவன் 3 ரூபா லாபி, இவன் என்ன ஒட்டிக்கிறான், இவன் இடைத்தரகரா வேலை பார்க்கறான். அப்போ மின்சார வாரியத்துக்கு வரக்கூடிய வருவாய்ங்கிறது எப்படி வரும்? என்ன மீட்டர்ல ரீடிங் எடுக்கிறதா வருவாய். அவன் கரெக்டா எடுத்தா கரெக்டா வருவாய் வரும். அவன் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணணும், அசஸ் பண்ணணும், அதை பில்லிங் பண்ணணும். கரெக்டா அசஸ் கரெக்டா பண்ணி கரெக்டா பில் பண்ணாதான் ரெவன்யூ வரும். அந்த 2 இடத்தையும் ஓட்ட விட்டுட்டான். ஃபீல்டு வேலை பார்க்கறதுக்கு ஆளுங்க இல்லைங்கிறது ஒரு பெரிய குறை. என்ன ஆர்டபிள்யூ ஸ்டாஃப் வேகன்சி இருக்குதுங்கிறது ஒரு பெரிய குறை. அத அப்புறம் ப்ரொவின்சியல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கார்ட் பில்லிங்ல ஸ்டாஃப்ல ஆளே இல்லாம பாத்துக்கிட்டது மிகப்பெரிய குற்றம். வருவாய் போயிடுச்சு, மின்சார வாரியத்தினுடைய வருவாய் போயிடுச்சு. இன்னைக்கு நாம பிரைவேட்ல ஆனரேரியம் கொடுத்து ஒரு சர்வீஸுக்கு ரீடிங் எடுக்கிறதுக்கு 6 ரூபாய் 5 ரூபாயும் கொடுத்து வெளியாட்களை நீங்க என்கேஜ் பண்ணீங்கன்னா அவன் ரீடிங் தான் எடுப்பானா இல்ல கன்சியூமர்கிட்ட சமரசம் பேசி வேற உள்புத்து வேலை செய்வானான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கு? வருவாய் மின்சார வாரியத்துக்கு கூடிய வந்துகிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு வருவாய்க்கு மிகப்பெரிய வெயிட் வச்சுட்டானுங்க. இந்த மின்சார வாரியம் சரி, இந்த ஆணையமும் சரி, எவனுக்கு அக்கறை இல்லை. அரசை எப்படி நம்ப வைக்கிறான் தெரியுமா? நீங்க இந்த மெர்ஜர் எல்லாம் கேக்குறீங்க பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக் மெர்ஜர் எல்லாம் அரசு ஏன் காதும் கேட்காத மாதிரி செவிட மாதிரி ஏன் உட்காந்துருக்கான் தெரியுமா? ஏன் மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ இல்லையா, எம்பி கிடையாதா? எம்எல்ஏ எப்படி மக்கள் சொல்லலையா? எம்பி மக்கள் சொல்லலையா? கவுன்சிலர் கிடையாதா? கமிஷனர்கள் ஒருத்தருக்குமே தெரியாதா? ஏன் செய்யல? அவன் என்ன சொல்றான்? உங்களை ஏமாத்துறான், கவர்மெண்ட்டுக்கு சப்சிடி அதிகமா செலவு இழுத்து வைக்கிறாங்க இவங்க, அதனால நாங்க மெர்ஜ் பண்ணிட்டா உங்களுக்கு வராதுன்னு அப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறான். அப்படிதான் கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா உண்மையில நடக்கிறது நியாயமாக வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் லைன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தனி ஒரு மீட்டர்ல வச்சுட்டு 4 லைன் மீட்டர் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் பெரிய ஆப்பு. திருடுறவன் திருடிட்டே தான் இருக்கிறான். அரசு விழாக்கள்ல மின்சாரம் திருடப்படுகிறது, கட்சி கூட்டங்கள்ல மின்சாரம் திருடப்படுகிறது. பெரிய பெரிய கம்பெனிகள் பக்காவா செட் பண்ணி நான் சொன்ன மாதிரியான நிறைய ஃப்ராட்லன்ட் நேச்சர் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதையெல்லாம் உருப்படியா எதுவுமே செய்யறதில்ல. நிதியை பெருக்கிறேன்னு சட்டத்துக்கு புறம்பான செயல்களை அதிகமாக செய்து மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி வருமானம் எப்படி வருங்கிறது நாம எப்படி பார்க்கணும்? மக்கள் நலனும் பார்க்கணும், சட்டம் என்ன சொல்லுன்னு பார்க்கணும். இந்த 2 ஃப்ரேமுக்கு உள்ளதான் நீங்க செயல்பட முடியும். ஒரு 2 சர்வீஸ் 2 பேர்ல இருக்கிற போது நீங்க எப்படி மெர்ஜ் பண்ணது நீங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ உபயோகம் ஒன்னா இருக்குங்கிற நீங்க நிரூபிக்கணும். அது யாரு செய்ய வேண்டிய வேலை? அது என்போர்ஸ்மெண்ட் இவன் செய்ய வேண்டிய வேலை, ஏபிடிஎஸ் விஜிலன்ஸ் செய்ய வேண்டிய வேலை. ஓகே, குட். வேற ஏதாவது கருத்து தான் சொல்லுங்க. முடிச்சிடலாமா? கார்த்திக் வந்தாப்லையா? கார்த்திகேயன் சார் முடிச்சிடலாம் சார். ஹலோ, முடிச்சிடலாமா? வெரி குட், வெரி குட். சொல்லிடுறேன். ஓகே. சோ ஆணையத்தினுடைய செயல்பாடை அதிகமாக படுத்திக்குவோம். சரி, கேட்போம், கேள்வி கேட்போம். ஆணையத்துக்கான அப்ரோச் பண்றதுக்கான நிறைய வழிகள் இருக்கு. நாம மின்சார வாரியம் நல்லா செயல்படணும். மின்சார கட்டணம் ஒவ்வொரு வருடமும் 2022, 23, 24 ஒவ்வொரு வருடமும் மின்சார கட்டணத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கிட்டே இருக்காங்க. வரவு செலவு என்னங்கிற உண்மையான ஃபிகர் தெரியல. உண்மையான ஃபிகர் தெரியாம அவன் கொள்ளையடிக்கிறாங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். எல்லாமே ஆவணங்கள், கொள்ளையடிக்கிற ஆவணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆவணங்கள் அடிப்படையில வழக்கு போடுறோம், அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவ்வளவும் பணமும், மொத்த பணம், மக்கள் செலுத்துற பணம் எல்லாமே விரயமாகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆனா அதை பத்தி உண்மையான கணக்கு வழக்குகளை ஃபாலோ பண்ணாதனால, கணக்குகளை ஆவணப்படுத்தாதனால, ஆவணப்படுத்துறதுக்குரிய வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. ஆனா அது இருந்தும் மற்ற மாநிலங்கள்ல மற்ற டிஸ்காம் மின் பகிர்மான கம்பெனிகள் செயல்படுத்தக்கூடியதை கூட தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்படுத்துறது இல்லை. திட்டமிட்ட சதி,
இதனால மின்சார வாரியத்துக்கான வருவாய் வருது. ஒரு 1.3 லட்சம் மில்லியன் யூனிட்ஸ் வந்து மின்சாரத்தை வந்து நாம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், பிசினஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஸோ அதனால பணம் வருது. 80,000 கோடி 90,000 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு வருது. ஆனா வர்ற பணம் உண்மையான அக்கௌண்ட்ல வந்து ஏறல, கொள்ளையடிக்கப்படுது. கொள்ளையடிக்கிறதுனால இந்த ஆணையம் வந்து ஆணையத்துக்கு உண்மையிலே இன்னமும் திருப்பி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பதிவு செய்யறேன். தகுதி இல்லாதவர்கள், பொறுப்பில்லாதவர்கள், அயோக்கியர்கள் ஆணையத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அதனால தான் எதை பத்தியும் கவலைப்படாம எனர்ஜி ஆடிட் பண்றது இல்ல சார், எனர்ஜி ஆடிட் ஒழுங்கா பண்றது இல்ல, எனர்ஜி ஆடிட் ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்றது இல்ல, சிஏஜி ஆடிட் பண்ண ரிப்போர்ட்டை டிஎன்ஏஆர்சி பாக்குறதே இல்ல, பாக்குறதுக்குள்ள தகுதி அங்க எவனுக்குமே இல்ல, அந்த தகுதி ஒரு பயலுக்கும் இல்ல. அவ்வளவு நஷ்டமா ஆகுது. மேலும் மேலும் எங்களுக்கு நஷ்டமா இருக்குன்னு மின் கட்டணம் தான் உயர்த்திக்கிட்டே இருக்கான். 2025 இப்பவும் மின் கட்டணம் தான் உயர்த்த போறான். மானியம் போடுற உத்தரவை மின்சார வாரியம் கடைபிடிக்கிறது இல்ல, செயல்படுத்துறது இல்ல. அவன் செயல்படுத்தலைங்கிறத ஆணையம் கவலைப்படுறது இல்ல. இந்த ரெண்டும் எப்படி செயல்பட போனாலும் பரவாயில்லைன்னு அரசு கண்டுக்காம இருக்கு. அவனுடைய ஆதாயத்தை மட்டும் அவனுடைய வசதியையும் அவன் நினைக்கிற செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தா போதுங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்துல அரசு செயல்பட்டு இருக்கிறது. இது எல்லாம் தான் ஒட்டுமொத்த பிளா. எப்படி இருந்தா நம்ம எல்லார்ட்டையும் மோத முடியாது. நம்ம கேட்க வேண்டியது ஆணையத்தை செக் வச்சோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் சிறப்பாக செயல்படணும்னு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நலன் காக்கப்பட வேண்டும். மக்களை விடுங்க, மக்களை எக்கெடுங்கிட்டு போறான்னு விட்டு போங்க. தொழிலாளர்கள் நலன், தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கணும், பென்ஷன் கிடைக்கணும், அவன் குடும்பத்துக்கு பென்ஷன் கிடைக்கணும், இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்பு அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா மின்சார வாரியம் செயல்படணும், நல்லா செயல்படணும். மின்சார வாரியம் செயல்படணும்னா மின்சார வாரியத்தை அலுவலகத்துக்கு முன்னாடி தட்டி வச்சு போராட்டம் நடத்துற மாதிரி ஷோ காட்டுறதை விட்டுக்கிட்டு உண்மையிலேயே போராட்டம் நடத்தணும்னா தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய முன்னாடி போராட்டம் நடத்துறதும் மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் மெம்பர்ஸுகளுக்கு வந்து செக் வைக்கிறது தான். அவங்களுடைய தவறுகளை அவங்களுடைய திறமையற்ற தன்மையை கேள்வி கேட்கிறது மூலமாக மட்டும்தான் மின்சார வாரியத்தை நாம் சரி செய்ய முடியும். அதனால் தொழிலாளருக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நல்லது. இந்த வாய்ப்பில் என்னுடைய கருத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வேற ஏதாவது ஃபைனலா சொல்ல வேண்டி இருந்ததுன்னா கை தூக்குங்க, இல்லைன்னா நான் முடிச்சுக்கிறேன். எஸ், டைம் ஆல்ரெடி ஓவர், 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. உங்கள் நண்பர்களுக்கு, உங்க பொதுமக்களுக்கு, நுகர்வோர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு சேருங்கள். அடுத்த செவ்வாய்க்கிழமை வேறு ஒரு தலைப்பில் நாம் இது பற்றி விவாதம் செய்யலாம். இது இன்னைக்கு உள்ள கருத்து பரிமாற்றத்தில் உங்களுக்கு மாற்றுக்கருத்துல வேறு ஏதாவது புதிய கருத்துக்கள், மாற்றுக்கருத்து எதுவாக இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியினுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9444777820 அந்த இதுலயே வந்திருக்கும். இது செல்வராஜ் அந்த ஜீவானந்தன் நம்பர் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த கருத்தை நாங்க எடுத்துக்கிறோம். அது அரசுக்கும் மின்சார வாரியத்துக்கும் ஆணையத்துக்கும் நாங்கள் இந்த விவாதத்தினுடைய வெளிப்பாடு அறிக்கையாக நாங்கள் சமர்ப்பிப்போம். நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.